வணக்கம் அன்பான சொந்தங்களே. TSSL வழங்குகின்ற இந்த நிகழ்வானது சிறப்பான ஒரு பட்டிமன்றம். இந்த நிகழ்வூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சீர்பூத்த செந்தமிழே, சிந்தை நிறை தேந்தமிழே, பாரெங்கும் பரவும் பைந்தமிழே, பார்வோற்ற உன்னை வாழ்த்துகிறேன் வாழி என்று அந்த தமிழ் தாயை வாழ்த்திக் கொண்டு சற்று வித்தியாசமாக இன்று நாங்கள் ஒரு தலைப்பினூடாக பேச போகிறோம். என்ன தலைப்பென்றால், இன்றைய இளையோர்களுக்கு கடவுள் நம்பிக்கைகள் மனதை பயப்படுத்துகிறதா, அறிவை மேம்படுத்துகிறதா அல்லது அறிவை வளப்படுத்துகிறதா என்ற ஒரு தலைப்பினூடாகத்தான் நாங்கள் பேச போகிறோம். இன்றைய இந்த நிகழ்ச்சியில் இணைய இருப்பவர்கள் மனதை பயன்படுத்துகிறதே என்ற அணியில் கவிஞர் சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்கள் இணைகிறார்கள். அதே நேரம் வெள்ளத்தாயி அவர்கள் சிவசெல்வ மாரிமுத்து அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்ளுகிறேன். மனதை வளப்படுத்துகிறது அல்லது அறிவை வளப்படுத்துகிறது என்றும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பத்மலோஜினி திருச்செந்தூர் செல்வன், கோபிகா, சிவமணி புவனேஸ்வரர் இவர்கள் அனைவரையும் அன்போடு அழைத்துக் கொள்ளுகிறேன். உண்மையிலேயே நாங்கள் நினைத்தோம் என்றால் கடவுள் நம்பிக்கைகள் அந்த பயப்படுத்துகிறது என்ற ஒரு சொல்லை நாங்கள் எடுக்க அதுக்கு ஒழுக்கம் சார்ந்த விடயங்களை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதனால்தான் அது அந்த கொஞ்சம் பயப்படுத்தி நாங்கள் சொல்லுகிறோம். அதாவது பயம் என்றால் எப்படி என்று பார்த்தோம்னா, நீங்க நல்லா வரணும், கடவுளுக்கு பயந்து நடந்தா தான் நீங்க ஒழுக்கம் உள்ளவர்களாக வருவார்கள் என்று பெற்றோர்கள் சொல்லி வளர்க்கிறது உண்டு. ஆனாலும் இன்றைய யதார்த்த இந்த உலகில் ஒரு விஞ்ஞான அறிவியல் சூழல்ல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியா குழந்தைகளுக்கு நாங்க பயப்படுத்தக்கூடாது. ஆனால் நல்ல அதிண்ட தத்துவத்தை ஆழமாக உணர்த்தி சென்றோம்னா அந்த குழந்தைகள் பயப்பட மாட்டார்கள். அறிவு என்ற ஒரு சாம்ராஜ்யத்தை பெறுவதற்கு இறை வழிபாட்டின் அமைதி மனங்களில தேவை. அதை உருவாக்குறது தான் உண்மையான ஒரு வழிபாட்டு முறைகள். அப்ப இந்த வழிபாட்டு முறைகளில நாங்கள் அதாவது அந்த காலங்களில ஒரு காவலாளி மாதிரி ஒரு வாழ் வச்ச ஒருவரை நாங்கள் வச்சிருப்போம் அந்த தோட்டங்கள்ல எல்லாம். அது என்னன்னா பறவைகள் அந்த இதுகளை கொத்தாமல் ஓட வேணும். மற்றது பகவர் எங்கட நிலங்களுக்கு வரக்கூடாது என்ற ஒரு காரணங்களால அப்படி சொல்லி வைக்கிறாங்க. அது கடவுளின் படத்தை போட்டுட்டும் அப்படி செய்கிறார்கள். அப்ப இதனால பிள்ளைகள் பயப்பட கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. சரி, எப்படி என்று நேயர்களையே கேட்டுவிட்டு நாங்கள் நிறைவு பகுதியில பேசிக்கொள்ளுவோம். இப்ப அந்த கடவுள் நம்பிக்கை ஒரு பிள்ளைகளின் மனதை பயப்படுத்துகிறது என்று பேசுவதற்காக நான் சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்களை அழைத்துக் கொள்கிறேன். இல்லை இல்லை, அது பயப்படுத்துகிறது அல்ல, அது ஒழுக்கம் சார்ந்த விடயத்துக்காகவோ அல்லது எந்த விடயத்துக்கு சொல்ல போகிறான்றதை நாங்கள் அழைச்சுக்கொள்ளும். உண்மையிலேயே ஒரு பல்கலை வித்தகி என்றுதான் சர்வேஸ்வரி அவர்களை சொல்லணும். உண்மையான தமிழ் மொழியில நாட்டமுள்ள ஒரு சிறந்த பெண்மணி. அவ பலவிதம், அதாவது கவிதைகள் என்றாலும் அவருடைய வேகத்தை பார்க்க வேணும். அதே நேரம் அவர் கூத்து, கலை, நடனம், நாட்டியம் போன்ற நிகழ்வுகளில அழகாக செழுமைப்படுத்தி கொண்டிருக்கிறார் அடுத்த சந்ததியை. அந்த வகையில் அவருடைய பல கூத்துக்கள், பல நிகழ்வுகளை நானும் கண்டு ரசித்திருக்கிறேன். உண்மையிலேயே அவரை வாழ்த்து கூறி இந்த ஒரு ஆர்வமாக இணையக்கூடிய ஒரு பெண்மணி. எங்களுக்கும் சந்தோஷம் அக்கா பார்த்தோன்னா. அக்கா வாங்கோ, பேசுங்கோ, பாருங்க. வணக்கம். அன்னையை அடிபணித்து அகத்திரை மொழியுணர்த்தி இகத்திரை வாழ வைக்கும் திரவியை வழங்கிக் கொண்டு இத்தரையில் இகமெல்லாம் இனிமையும் பொங்கிக் கொள்ள வண்ணமாக நல்ல ஒரு தலைப்பை தந்து நடுவராக வீட்டிருக்கும் தமிழ் மாமணி நவரா சிவநாதனுக்கு பல்வோடி வந்தனங்கள். என்று சொன்னால் இக்கட்டான ஒரு தலைப்பும் அதற்கு எடுத்துக்கொண்ட ஒரு பயப்படுத்தல் எங்களை பயப்படுத்துமா பயப்படுத்தாதான் என்பதை முன்னமே பார்த்து விட்டோம். இறைவனை ஓடு போட்டி போட்டால் நம்மை பயப்படுத்தும். ஏன் பயப்படுத்தும் என்று சொன்னால், இந்த தலைப்பை போட்ட நடுவரே பயப்பட்டு போனார். எப்படி பயப்பட்டு போனார்? இந்த நெஞ்சப்பாடித்தான் இறைவன். அதனால் பயப்படுத்தும் என்பதை உங்களுக்கு முதல் உதாரணமாக சுட்டிக்காட்டி நடுவரே, இறைவனை நாம் நினைந்து சேர்க்கைய செய்ய வேண்டும் என்று அவனை அவமதித்தால்தான் பயப்பட வேண்டிய ஒரு கட்டமும் நமக்கு இருக்கிறது. அதாவது மனச்சாட்சிக்காக நடந்தால் இறைவன் பயப்படுத்துவான். அது உண்மை. சொல்லுறான், பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா.
அங்கு யாரும் யாரும் இருக்கும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லா எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. அந்த பரமசிவன் கருத்துல இருக்கிற பாம்பை பார்த்தா பாம்பண்டா படையில் நடங்கும். அந்த பாம்பே அவர்கள் களத்துல இருக்கும் போது பார்க்கின்ற இளைஞர்களுக்கு பயம் வருவது இயற்கைதான் என்று சொன்னால் பரமசிவன் களத்திலே பாம்பு இருக்குது. பாம்பென்றால் படைக்கு நடக்கும். அப்போ அந்த கடவுளை கண்டு நாம் பயப்பட வேண்டும், அங்கு பண்பாக வாழ வைக்க வேண்டும். அந்த பாம்பு கொத்தும், இதை தொடாதே என்றால் இறைவனை பயப்படுத்தும், நிதிய வழி நடவாதே என்று சுட்டி காட்டுற ஒரு வழிமுறையையும் நாம் கொண்டு வருவோம். அது மட்டுமல்ல, அறிவை வளர்க்க முடியும் என்ற ஒரு நிலையிலே, பக்தி ஒரு பெற வேண்டும் என்ற நிலையிலே, அந்த தொட்டால் சுடும் நெருப்பு என்றதற்கு இணங்காக ஒரு சங்கு சக்கர வில்லும் வாழும் வேலுடன் சூழமும் தங்க கைகளில் தாங்கி நிற்பார் அம்மா, தங்க கைகளில் தாங்கி நிற்பார், சிங்கத்தின் மேல் அவள் வீட்டிருப்பார். கொடிய சிங்கத்தை அடக்கி ஆளுகின்ற அது சக்தியாக இருக்கின்றார். எப்படி இருக்கின்றார்? சங்கும் சக்கரமும் வில்லும் அம்போடும் அங்கு இருக்கின்றார். அப்படிப்பட்ட போது அவளை பார்த்து இளைஞர்கள் பயப்படத்தான் வேண்டும், இளையோர்களை பயப்படுத்தத்தான் வேண்டும். நித்திய வழியில் போகாதே, அங்கு போனால் நமக்கு பிள்ளை வரும், மனச்சாட்சியா நடந்து கொள், நீதியும் நியாயமும் செருத்து ஓட வாழ்வியல் நல்ல வண்ணமாய் நீ வாழ என்றும் அறிவோடு நீ துறந்த வேண்டும் என்று சொன்னான். அறிவை வளப்படுத்த வேண்டும் கேட்கிறீர்களே, அந்த அறிவை வளப்படுத்துவதற்கு பயம் இருக்க வேண்டும். மனதில் ஒரு பயம் இருந்தால்தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேறுவான். துணிவோடு பயம் இருக்கொண்டுமே செய்வது சரியா தவறா என்று தீர்வோடு தீர்மானத்தோடு நடைபெற வேண்டும். அப்படிப்பட்ட போதுதான் ஒரு நிலை வந்து நம்மை சேர்ந்து கொள்ளும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நண்பரே, அறிவை வளப்படுத்துவது என்று சொன்னால் ஏகாட்டமாக நடப்பது இல்லை, அறிவு சார்ந்த விடயத்தை படிப்பதில்லை, பயப்படுத்தி ஏற்றுவதுதான் இளைஞர்களுக்கு, அதாவது இன்றைய இளைஞர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு செயற்பாடா இருக்கிறது. படியால் இறை நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கைகள் மனதை பயப்படுத்தும் விதமாக நாம் விட்டு செல்வதற்கு தான் அங்கு பெருமை இருக்கிறது, பேராற்றல் இருக்கிறது, கருணை இருக்கிறது, கடமை உணர்ந்து கொள்கிறார்கள். ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், கடவுள் கடவுள் இருக்கின்றார், மனிதன் கேட்கிறார், அவன் இருந்தால் உலகத்திலே எங்கே வாழ்கிறான். அப்படி கேட்கிறார்கள். ஏன் இளையோர் கேட்கிறார்கள்? அருவமும் உருவமும் இல்லாத இறைவன் இருக்கின்றானா என்று. இருக்கிறான் என்பது உண்மை. அதனால்தான் அவன் பயப்படுத்துகின்றான், பேரழிவுகளை தருகின்றான். தர்மம் இல்லாத செயற்பாடுகள் இருப்பதால் தான் எரிமலைகள் குமுறுகின்றது, காற்று புயலாக வீசி கொடூரமான அழிவை ஏற்படுத்துகிறது. ஏன்? இதெல்லாம் இறைவன் பயப்படுத்தும் ஒவ்வொரு காரணத்தால் தான். தசாவதாரமாக நடக்கின்ற ஒரு கலியுக அவதாரத்தில் பிம்பத்தை தான் நாம் நிற்கிறோம். ஆகவே இறைவன் நரசிங்க அவதாரமா வந்தால் ஏன் வந்தான்? இளைஞனுக்காக வந்தான். ஏன் வந்தால் பிரகலாதனை எங்கே இருக்கிறான், தூண் இருக்கிறானா தூண்டில் இருக்கிறானா என்று கேட்ட போது அந்த தூணில் இருக்கிறான் என்று சொல்லி அந்த இளைஞனியை சுட்டி காட்ட வைத்த அந்த நரசிங்க அவதாரம் பயப்படுத்திய கட்டம் என்று சொன்னால் உண்மையை நீ உணர வேண்டும் என்பதற்காக அந்த உண்மையை உணர்ந்து கொள்ள பயப்படுத்தத்தான் வேண்டும். பயப்படுத்தினால்தான் அவர்கள் உண்மைகளை, நேர்மைகளை, லட்சியங்களை, கனவுகளை எல்லாம் நினைவாக்கி நல்ல நிலையில் இருப்பார்கள். இப்படி பார்த்து கொண்டு போனால் சொல்வார்கள், படைக்கும் போது பொங்கலை வைப்பார்கள். பொங்கலை வைத்து சொல்வார்கள், ஐயா கூடாதே, கடவுளுக்கு எச்சிற்படுத்தக்கூடாது. அது எல்லாம் ஒரு வழிமுறை. அந்த பயப்படுத்துறது என்று சொல்லி அங்கு சாக்கொள்றதுக்கோ அல்லது கூடாத நிலைகளுக்கோ இல்லை, நல்ல நிலையை நாம் தேட வேண்டும் என்பதற்காக பயப்படுத்தத்தான் வேண்டும் என்பது உண்மையாக இருக்கிறது. ஏன் இருக்கின்றது? எச்சில் படுத்தப்பட்டு இளைஞனுக்கு கொடுக்கக்கூடாது, படைக்கக்கூடாது. அதே போல் யாருக்காவது நாம் எச்சில் படுத்தப்பட்டு கொடுக்கக்கூடாது எண்ணம் நமக்கு வரும் என்பதைத்தான் நாம் ஒரு உணர்ச்சியாக, அதாவது இன்னது செய்யும் போது நாம் எச்சில்படுத்தாமல் செய்யும் ஒரு உறவையை, கடமையை
தர்மத்தை, அதர்மம் இல்லாத அறங்களை நாம் நெறிப்படுத்தத்தான் கடவுள் நம்மை பயப்படுத்துகிறான் என்று நாம் முன்னோர்களுக்கு சுட்டி காட்ட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம், ஒரு நிர்பந்தம் வருகின்றது. அப்படியான நேரங்களில் கடவுள் பயப்படுத்துவதும் உண்மைதான். என்று சொன்னால் சில கைங்கரியங்களாக செய்ய ஒரு காரியங்களை செய்ய முடியாமல் தத்தளிக்கிறதில் பயப்படுத்தும் தன்மை தான் இறைவனுடைய நம்பிக்கை பெருக்கெடுக்கிறது, ஆறாக பாய்கிறது. ஒரு பொங்கலை வைக்கிறோம் சொல் போட்டு வைக்கவில்லை என்று சொன்னால் அந்த இடத்துல ஒரு பாம்பு வருகிறது. அந்த பாம்பு வந்தா நாம் என்ன செய்வோம்? ஐயோ, அம்மன் வந்துச்சு, அல்ல போன கிருஷ்ணர் வந்துட்டார், ஓ அப்போதான் அந்த நேற்று நாம் செய்யவில்லை என்று நாம் எங்கள் மனதில் நினைக்கின்றோம். ஆகவே இறைவன் பயப்படுத்துகிறார். ஏன் பயப்படுத்துகிறார்? நம்மை பலப்படுத்த பயப்படுத்துகிறார். எம்முடைய கணக்கை சுட்டிக்காட்ட பயப்படுத்துகிறார். எம்முடைய அறிவை வளர்க்க பயப்படுத்துகிறார் என்று இந்த சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. மிக அழகாக நல்ல அந்த பரமசிவன் களத்தில் இருந்த பாம்பு கேட்டது உண்மையிலே கருடா சௌக்கியமாண்டு. அப்ப இதனால நாங்கள் எப்படி பாக்குறோம்டா, இறைவன்ல ஒரு பாம்பு வாகனமா இருக்குது, நாய் வாகனமாக இருக்குது, எலி வாகனமாக இருக்குது, இப்படி எத்தனையோ வாகனங்கள் இறைவன்களுக்கு இருக்கப்பட்டது. ஆனால் பிள்ளைகள் அதை பார்த்து பயந்து கொள்வதற்கல்ல, நீங்க சொன்னீங்க சங்கு சக்கரம் வில்லு எல்லாமே ஒரு ஆயுதங்களாகவே நாங்கள் வைத்திருக்கிறோம். கடவுள்கள் தாங்கி வச்சிருக்கிறது என்னென்றா, தீய வழியில் வாழாமல் நல்ல வழியில் செல்ல வேணும் என்ற ஒன்றை அவர்கள் காட்டி நிற்பது உண்மையின்படி அதை நாங்கள் சொல்லுவோம். வேலை காட்டும் ஜாம் இருக்க பயமேன் என்று சொல்லுவார்கள். இந்த வேலை முருகன் வச்சிருக்க ஜாம் அதுல எழுதியிருக்கும் ஜாம் இருக்க பயமேன். ஆகவே அந்த தீய எண்ணங்கள் தீய சிந்தனைகளை எல்லாம் அழித்து நல்ல ஒரு மனநிலையோட அறிவோட வாழ வேணும் என்ற ஒரு நோக்கத்தை தான் அவை காட்டி நிற்பது என்பது அது அறிவியல் சார்ந்த உண்மையாகவே இருப்பதை அறிவோம். ஆகவே அந்த பிள்ளைகளை பயப்படுத்துறது என்று இல்லை, நீங்கள் இப்படி தீய வழியில அந்த ஒழுக்கத்தை காட்டுவதற்கு, அதாவது தீய வழியில போகாமல் நல்ல வழியில காட்டுவதற்காக இவை இப்படி ஒரு ஆயுதங்கள் இருப்பது தீயதை செய்வதற்காக மட்டும்தான் என்பதை நாங்கள் அறியக்கூடியதா இருக்கும். ஆனால் ஏகாந்தமாக நடப்பதில்லை என்று ஒரு வரி சொல்லி இருந்தீர்கள். அதாவது ஒரு நாளுமே நாங்கள் அவற்றை வைத்து பிள்ளைகளை பயப்படுத்தி உங்களுக்கு இதால குத்துவம் அப்படி என்று நாங்கள் பயப்படுத்த கூடாது, அப்படி பெற்றோர்கள் செய்யவும் கூடாது. ஏனென்றால் மனதை ஒருநிலைப்படுத்தவும் அமைதிப்படுத்தவும் இவை சான்றுகளாக இருக்கின்றன. எப்படி என்று நீங்க கேட்பீர்கள், எப்படி மனதை அந்த இதுகள் சாந்திப்படுத்துமாண்டா? உண்மையிலேயே இப்ப நாங்கள் பார்க்கிறோம், ஒரு கள்ளனை பிடிப்பதற்கு ஓடி போய் துவக்கால சுட்டு பிடிப்பார்கள், அல்லது ஒரு தடியால் எறிந்து பிடிப்பார்கள், அல்லது ஒரு கூரான ஆயுதத்தால் எறிவார்கள். இப்படித்தானே அந்த காலங்களில் நடைபெற்ற ஒன்றை நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப அந்த ஆயுதங்கள் உங்களை துரத்தும், அதாவது உங்களை நீங்கள் தீய செயல்ல செய்தால் உங்களை நோக்கி வரும் என்பதை மறைமுகமாக காட்டி நிற்பதற்காகத்தான் எங்கட அதாவது எங்கட கடவுள்களுக்கும் அவற்றை வைத்தார்கள் என்று நான் நினைக்கிறேன். இப்ப கடவுள் இருக்கிறாரா இல்லையாண்ட கேள்வி பிள்ளைகள் மனதில எழுகிறது உண்மை. ஆனால் அது நீங்கள் ஞானத்தால பார்க்க வேண்டும் என்று நாங்க சொல்லுவோம். நீங்க கடவுள் படத்தை வைத்து இறைவனே எனக்கு அருள் புரிவா என்று கண்ணை மூடி தியானித்துக் கொள்ளுங்கள். உங்களை அறியாமலே உங்களோட மனம் இறைவன் இருக்கிறான் என்ற ஒரு எண்ணத்தை சொல்லக்கூடியதாக இருக்கும். அடுத்தது நீங்க சொன்ன அழகாக சொன்ன இன்னொரு விடயம், அதாவது தீயவர்கள் தீமை செய்கிறவர்களை இப்படியான ஆயுதங்கள் துரத்துவது உண்மை. அது எப்படி என்று பார்த்தோம்னா, தர்மம் இல்லாத செயற்பாட்டால் ஒருதன் ஒரு தர்மம் செய்யாவிட்டால் அவன் ஒருதருக்கும் ஏழைகளுக்கு கொடுப்பதில்லை, மற்றவர்களுக்கு ஈவதில்லை, மற்றவரை மனிதனாக பார்ப்பதில்லை என்றால் அவன் மனம் ஒரு வைராக்கிய மனமாக இருக்கும். அது அந்த மனம் எப்படியோ மற்றவர்களோட இணையாத ஒரு மனமாக இருக்கும். அப்ப தர்மம் செய்கிறவனுக்குத்தான் இறைவன் அருள் புரிவான் என்பது உண்மை. ஆனால் அந்த தர்மமே இல்லாமல் இருக்கிறவன் புயல் வந்தால் எப்படி அழிவும், பேரழிவு பூமியில எப்படி நிலவும் என்று நாங்க பார்த்தோம்னா இயற்கையே அழிவை உருவாக்குறது. அப்ப ஆயுதங்களாலதான் நீங்கள் பயப்படுத்த வேணும் என்றில்லை, ஒரு இயற்கை அழிவாலேயே பயப்படுவீர்கள். அதாவது பூமி நடுக்கம் வருதுன்னா ஐயோ பூமி நடுக்கம் வருகிறது என்று சொல்ல, ஒரு புயல் காற்று வருதுன்னா இல்ல கதவுகளையும் பூட்டி போட்டு உள்ளுக்கு இருப்போம். ஆகவே அது கூட ஒரு அழிவை ஏற்படுத்துதுதான் பார்க்க எங்களுக்கு தெரியுது, இயற்கை அழிவுகள்.
அப்ப இறைவன் மனிதனை பூமியில் நல்லவனாக படைப்பதற்காகத்தான் அவதாரங்களை உருவாக்கினது உண்மை. நீங்க சொன்னீங்க தசாவதார படங்கள் எல்லாம் பார்த்தோம். பிரகலாதன் கதையை கேட்டால் அப்ப அவர் தவப்பன் இரணியன் தூணி அவன் சொல்றான், இதுல கடவுள் இல்லை என்று சொன்னாலும் இல்ல, தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார், இல்ல அது வெட்டினா அதுல கடவுள் இல்லையா. அப்ப இந்த இரணியன் அதுக்குள்ள நிக்கு அந்த பாதியா பிச்சோன்னு பார்த்தால் அதுக்கு இறைவன் தோன்ற. அப்ப தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் இறைவன் என்பது உண்மை. பிரகலாதன் அந்த இறைவனை நம்பிக்கையாக கொண்ட ஒருவராக இருந்தபடியால் அந்த கடவுள் அதை காட்டினவர்கள் என்றது உண்மை எங்களுக்கு. அடுத்தது இந்த கடவுள் இப்படியான ஆயுதங்களை வச்சிருக்கிறத நீங்கள் பெருமையாக நினைக்க கூடாது. ஆனால் அவையெல்லாம் அழிவை நோக்கித்தானே செல்லக்கூடியவை. இப்ப அழிவில்லாத உலகத்துல நாங்கள் வாழ வேணும், அழிவே இல்லாத மனதை உருவாக்க வேணும் என்றால் நாங்கள் நல்ல மனதுடையவர்களாக இருக்க வேணும். அப்ப அங்க உண்மை, நேர்மை, தத்துவங்கள் எல்லாம் பொதிந்த இதா இருக்கும். அப்படியான மனதில இறைவனும் பதிவான், அன்பும் பதியும், ஆழமான ஆளுமையும் பதியும், அறிவும் வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று நினைக்கிறேன். அவை உண்மையை உணர்ந்து கொள்ளக்கூட, உண்மையான தத்துவங்களை உணர்ந்தால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவையாவும் நல்லது வாழ்வுக்கு என்று நினைத்தால் இளையோர்கள் அதை சாதகமாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது இறைவன் ஏன் எங்களுக்கு தேவை என்றால், நாங்கள் ஒரு நிலத்தை பார்த்தோம்னா பண்பான நிலத்தில்தான், ஒரு பண்பட்ட பண்படுத்திய நிலத்தில்தான் ஒரு மிளகாயோ அல்லது கீரை விதையோ எந்த விதையும் முளைக்கும். ஏனென்றால் நாங்கள் கொத்துவோம், பிறகு அதை பண்படுத்துவோம், அதுக்கு பசலைகள் போடுவோம், அதன் பிறகு பயிரை வைப்போம். அப்ப இங்கு பண்படுத்தப்பட்ட ஒரு மண்ணில தான் அந்த விதை நன்றாக வளரும். அதுபோல எங்கட மனமும் பண்படுத்தப்பட்ட மனதில தான் ஆழமான இறைவன் வேறு ஒன்றுவான் என்பது உண்மை. நீங்க பாருங்கள், அடிக்க அடிக்க அம்மியின் நகரும். அடிக்கடி நீங்க வழிபட்டு கொண்டு வரைக்குள்ள உங்களோட மனம் நல்ல என்னன்னு ஜொலிக்கும். அதாவது தங்கமாக ஜொலிக்கும். இறைவன்பால் அன்பு கொண்டு மற்றவர்பால் அன்பு கொண்டு நல்ல எண்ணங்கள் வரும். அதை நீங்கள் உரசி பார்க்க வேண்டும். அதாவது நாங்கள் இறை வழிபாடை மேற்கொள்ளும் போது எங்களுக்கு தெரியும், அந்த இறைவன்பால் அன்பு கொண்டு ஒழுகிக்க அகந்த வராது, கோபம் வராது, பிரச்சனைகள் உருவாகாது. நாங்க நல்ல சந்தோஷமான மனநிலையில, மகிழ்ச்சி என்பது உருவாகக்கூடிய மனநிலையில இருப்போம் என்பது உண்மை. மிக சிறப்பு. சரி அக்கா, நீங்கள் அழகாக சொல்லி இருந்தீர்கள். நல்ல ஒரு பாட்டுகள் எடுத்ததுதான் இன்னும் ஒரு ஆனந்தமாக இருந்தது. எனக்கும் அந்த பாட்டு சரியான விருப்பம். பரமசிவன் காலத்தில் இருந்து அதான் நாங்கள் நினைக்கிறோம், ஒரு மரம் இலைகளோட இருக்கேக்க, அந்த இடத்துல இருக்கேக்க, உயர்ந்த இடத்தில் இருக்குதான் அந்த மரத்துக்கு மதிப்பு. அந்த இலை கீழே இறங்கி விட்டால் மீண்டும் அந்த இலை மரத்தை நோக்கி போகாது. அதுபோலதான் யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது என்று சொல்லுவார்கள். அதனால நாங்கள் எப்போதுமே உயர்ந்த எண்ணங்கள், உயர்ந்த சிந்தனைகளோட இருந்தவண்டா நிச்சயம் வாழ்நாள்ல நல்ல ஒரு மனநிலையை பெறுவோம். அதாவது இன்றும் நான் அப்போது ரெயின்ல வரைக்கும் ஒரு பொன்மொழி எழுதி இருந்தேன். இறந்த காலத்தின் கனவான நினைவான அந்த நல்ல நினைவுகளை எல்லாம் நினைத்து கொண்டிருக்காதீர்கள். நிகழ்காலம்தான் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது. ஆகவே நிகழ்காலத்தில் நடக்கிற விடயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. அதுபோல இந்த இறை வழிபாடும் நிச்சயமாக அது பயப்படுத்துவதற்கல்ல, உங்களுக்கு பாதைகளை தெளிவாக காட்டுவதற்காகத்தான் அந்த இறை வழிபாட இளைஞர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பது உண்மை. மிக்க நன்றி சர்வேசையக்காக. அடுத்து நான் சிவமணியை அழைக்க போறோம். சிவமணி, அதாவது இந்த இறை வழிபாடு, இறை நம்பிக்கைகள், கடவுள் நம்பிக்கைகள் மனதை பண்படுத்துகிறது. அதாவது எங்களோட அறிவை வளர்க்குது. மனதை பண்படுத்தி அறிவை வளர்க்கிறது என்று நாங்கள் பேசிக்கொள்ளலாம். அவை சிவமணி புவனேஸ்வரன் அவர்கள் சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து உண்மையிலேயே அந்த கடவுளை பற்றி எடுத்தாலும், தேவார திருவாசக திருபந்தங்கள் எடுத்தாலும், சிவமணி அவர்கள் ரேடியோல பாடுற முறை, அதே நேரம் அவற்றை நினைத்து அந்த அந்த செயற்பாட்டின் ஊடாக ஈடுபடுற முறைகளை பார்க்கும்போது நான் யோசித்தேன், நான் ஒரு ஆற்றல் ஆளுமை உள்ள பெண்மணி என்றது உண்மையிலேயே மிக மகிழ்வாக இருக்கின்றது. ஏனென்றால் சிவமணியும் ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர், அது மட்டுமல்லாமல் ஒரு மரபு கவிஞர், அதை விட ஆளுமையான ஆன்மீக சொற்பொழிவுகள் எல்லாம் நிகழ்த்தக்கூடியவர். ஆதலால் அவரை அன்போடு நான் அழைத்துக் கொள்கிறேன். சிவமணி, வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம்.
TSS கழகம் நடத்துகின்ற இன்றைய பட்டிமன்ற தலைப்பானது இறை சக்தியானது மனதை பயப்படுத்துகின்றதா, மனதை வளப்படுத்துகின்றதா என்ற ஒரு அழகிய தலைப்பு இன்றைய காலத்திற்கு இளைஞர்களுக்கு தேவையான ஒரு கருத்தாக எடுத்து நீங்கள் இந்த தலைப்பை கொடுத்திருக்கின்றீர்கள். மிக சிறப்பு. ஆமாம், காலத்துக்கு இதனை நாம் நிச்சயமாக சிறுவர்கள் மத்தியில் பேச வேண்டிய கட்டத்தில் தான் இருக்கின்றோம். காரணம், இன்று ஆன்மீக பக்கங்களாக பக்கங்கள் சில பகுதிகள் குறைந்து கொண்டுதான் செல்கின்றது. அதனை நிவர்த்தி செய்கின்ற வகையில் நாம் பேச வேண்டித்தான் இருக்கின்றது. எனக்கு முன் பேசிய எனது எதிர்த்தரப்புவாதியாகிய சர்வேஸ்வரி சகோதரி கூறினார், பாம்பு களத்திலே இருக்கின்ற பொழுது பயம் இயற்கையாக வரும் என்று. ஆனால் நாம் பயந்தாலும் இறைவன் என்ற ஒரு சக்தி இருக்கின்ற போது அந்த பயம் எங்களை விட்டு விலகுகின்றது என்பதை காட்டுவதாகத்தான் அந்த பாம்பு அதன் முடிமேல் இருக்கின்றது. அதனை திருநாவுக்கரச பெருமான் ஒரு குழந்தையின் பாம்பு தீண்டி இறந்த பொழுது பாடலாக ஒரு திருவிளையாடல் பாடலை பாடியிருப்பார். நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே. நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே. பிள்ளையை வாழ விடு என்றெல்லாம் அழகாக பாடி அந்த குழந்தையை உயிர்ப்பிக்கிற கதையாகத்தான் முடியும். ஆகவே இறைவனிடமெல்லாம் பாருங்கள் நடுவர்களே, நிறைய ஆயுதங்களை கடவுள் தாங்கி வைத்திருப்பார்கள். இதை பார்த்து பிள்ளைகள் பயப்படுகிறார்கள். ஏன் பயப்படுகிறார்கள்? நாங்கள் இந்த நாட்டிலே வாழுகின்ற போது எங்களுக்கு காவல்துறை என்கின்ற போலீஸ் அதிகாரிகள் கைகளில் என்ன வைத்திருக்கின்றார்கள்? துறப்பு வைத்திருக்கிறார்கள். அதை பார்த்து நாம் பயப்படுகிறோமா? பயப்படுகிறோம். காரணம் என்ன? அவர்கள் வைத்திருப்பதற்கு காரணம் என்ன? எங்களை பாதுகாக்க அல்லவா வைத்திருக்கிறார்கள். நாங்கள் சரியாக நடக்க வேண்டும் என்பதற்காக அல்லவா வைத்திருக்கிறார்கள். அதை போலதான் ஆண்டவர்களும் ஆயுதங்களை தாங்கி வைத்திருப்பது தீயவர்களை அழிக்கவும் நல்லவர்களை வாழ வைக்கவும் தான். அதுபோல நல்லவர்கள் எல்லோரும் நல்ல பாதையிலே செல்ல வேண்டும், எப்போதும் கடம்புரண்டு தீய பக்கங்களுக்கு சென்று விடக்கூடாது என்ற பயத்தையும் காட்டுவதாகத்தான் அந்த ஆயுதங்கள் இறைவன் தாங்கி வைத்திருக்கின்றார். அந்த சிறு வயதிலே நாங்க பிள்ளைகளுக்கு கதைகள் கூறுகிறோம் பாருங்கள் நடுவர்களே. புலி சிங்கம் பேசியதாகவும், சிங்கம் இந்த காட்டுக்கு ராஜா யார் என்று கேட்கிறதாகவும், முயல் கொண்டு போய் காட்டுவதாகவும், அப்படியான போது இந்த பிள்ளைகள் நம்புகிறார்களா? அப்ப சிங்கம் கதைக்குமா, முயல் கதைக்குமா, அப்படி செய்யுமாண்டெல்லாம் கேட்பார்கள் இல்லையா? அப்ப அந்த பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு விதத்திலே அவர்களுக்கு எந்த விதத்தில் போட்டினால் அதை விரும்பி கேட்பார்கள். மிருகங்கள் மூலம் கொடுத்தால்தான் அதை விரும்பி கேட்பார்கள். அதன் மூலம் நாம் பிள்ளைகளுக்கு எதை புகுத்துகிறோம்? வாழைப்பழத்தில் ஊசியை ஏற்றுவது போல ஒரு நெறிமுறையை, வாழ்க்கையிலே ஒரு நெறிமுறையை அந்த பிள்ளைகளுக்கு உணர்த்துகின்றோம். அதை போலவேதான் இந்த இறைவனுக்குரிய தத்துவங்களை கூறுகின்ற இந்த புராண கதைகள் எல்லாம் எம்மவர்கள் சாதாரணமான எம்மவர்களுக்கு புரிய வைப்பதற்காகத்தான் இந்த புராண கதைகள் எல்லாம் ஒரு மறைமுகமான கதைகளாக வந்து அதை கூட பிள்ளைகள் நம்ப மாட்டார்கள் இல்லையா? நாங்கள் சைவ சமயத்தை படிப்பிக்கின்ற போது சூரன் எப்படி அம்மா, எப்படி டீச்சர் மயிலா வருவார், எப்படி சேவலாமா வருவார், அது நம்பக்கூடியதாக இருக்குதான்னு கேட்பார்கள். ஆனால் இதற்கு பின்னால் ஒரு தத்துவம் இருக்கும். அந்த தத்துவத்தை நான் நேரடியாக சொன்னால் புரியாது. அப்ப ஒரு கதை மூலம் கூறுகின்ற பொழுதுதான் அது விளங்குகிறது. இப்ப முருகன் 2 தரம் திருமணம் செய்கின்றார் என்றால் அவர் உண்மையிலேயே 2 பெண்களை செய்து என்று நாம் எடுத்துவிட முடியாது. அதிலே வந்து ஞானாசக்தி, கிரியாசக்தி என்று 2 சக்தியை விளங்குபடுத்துவதற்காக ஒரு கதையை கூறுகிறோம். அவ்வாறு அந்த எம்மமோ இனத்தவருக்கு எந்தெந்த வயதில் நாம் எதை சொல்கின்ற பொழுது உணரக்கூடிய வகையில் இருக்கின்றார்களோ அந்த வகையிலே தான் எங்களுடைய சமயம் கதைகளையும் தத்துவத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது. அதே போலதான் கடவுளை நம்புகின்றவர்கள் எப்போதும் நல்லொழுக்கத்தோட நல்ல பண்பாடுகளோட வாழ்வார்கள். வாழ்க்கையை வழி நடத்துவதற்காக இந்த சைவ சமயங்கள், எங்களுடைய எல்லா சமயங்களுமே அதற்காகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கருணையான உள்ளங்கள், அதாவது இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே, பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான். அப்போ நாம் நல்ல பண்புகள், ஒருவர் மீது இரக்கம் காட்டுகின்ற பண்புகள், அன்பு காட்டுகின்ற பண்புகள், ஒருவருக்கு உதவி செய்கின்ற பண்புகள், நல்ல ஒழுக்கங்களையும் நேர்மையையும் கடைபிடிக்கின்ற பண்புகள் எல்லாம் எவ்வாறு உருவாகும்? ஒரு பிள்ளைக்கு கடவுள் நம்பிக்கை ஒன்றானால் தான் உருவாகும். கஷ்டம் வரும் காலத்துல கூட ஒரு பிள்ளை சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் எனக்கு கடவுள் இருக்கிறார், எதுவும் நடந்து விடாது என்ற ஒரு நம்பிக்கை உருவாகிறது. ஆகவே அந்த பிள்ளை தெய்வீக சக்தியில ஈடுபடுகின்ற பொழுது வாழ்க்கையை வளமாக வாழ பழகிக் கொள்கின்றது. அதுதான் உண்மை.
மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எனும் தேவார அடிகள் கூட இதனைத்தான் கூறுகிறது. பகவத்கீதை எடுத்தால் என்ன, திருக்குறளை எடுத்தால் என்ன, நற்சிந்தனை எடுத்தால் என்ன, எல்லா நூல்களுமே கடவுள் சக்தியை மேம்படுத்தி கூடுவதாகத்தான் இருக்கின்றது. இந்த ஆராய்ச்சிகள் கூட இன்றைய காலத்திலே 70% மேற்பட்ட மக்கள் அறிவியலாளர்கள் எல்லாருமே கடவுள் பக்தி உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் என்று கூட கூறுகின்றது. உலகிலேயே உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தி வாழ்வியலை ஒரு இலட்சிய பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஏனோ தானோ என்று வாழ்ந்து விடாமல் நான் இவ்வாறுதான் வாழ வேண்டும், எனக்கென்று ஒரு கொள்கையை வைத்திருக்க வேண்டும் என்றால் அதுக்கு இறைசக்தி நிச்சயமாக உதவுகின்றது. இறை நம்பிக்கை என்பது பிரபஞ்சத்தை இயக்குகின்ற ஒரு உயர்ந்த சக்தி. அந்த சக்தி இருக்கிறதை நாம் நம்புகின்ற போது எங்களுக்கு மன அமைதியும் வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்கின்ற மன உறுதியும் உருவாவதற்கும் இந்த இறைசக்தி எங்களுக்கு உதவுகின்றது. மனிதனை நல்வழிப்படுத்தி நற்பண்புகளை வளர்த்துக் கொள்கின்ற இந்த இறைசக்தி கஷ்டம் வருங்காலத்தில் எல்லாம் நன்மைக்கே என்று உணர்கின்ற சக்தி இதெல்லாம் எங்களுக்கு தருவது இறை நம்பிக்கைதான். இறை நம்பிக்கை உடையவர்கள் சிறந்தவர்களாகவும் இவ்வுலகில் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்பவர்களாகவும் கருதப்படுகிறார்கள். நாளாந்த கடமைகளை சரிவர செய்கின்ற போது சிறந்த ஒரு தொடக்கமாக அது அமைந்து பிள்ளைகளை நல்வழிப்படுத்தி ஒரு லட்சியமான ஒரு வாழ்க்கையிலே வாழக்கூடிய ஒரு நல்ல சக்தியை கொடுக்க வருவது இந்த இறை நம்பிக்கை என்பது. இது மனதுக்கு எப்போதும் பலப்படுத்துகிறதே தவிர பயப்படுத்துகிறது என்று நான் சொல்ல மாட்டேன். நிச்சயமாக இதனை எல்லோருமே பின்பற்ற வேண்டும். நம்ம இளையோர்களுக்கு இதை நாம் நிச்சயமாக நம்பிக்கையோடு உணர்த்த வேண்டும். அது ஒவ்வொரு பெற்றோர்கள், ஒவ்வொரு ஆசிரியர்கள், ஒவ்வொரு தலைமை சமூகங்கள் எல்லாருமே இதற்கு கடமைப்பட்டவர்கள் என்று கூறிக்கொண்டு நாளை அன்பால் தொடக்குவோம், அன்பால் நடாத்துவோம், அன்பால் நிறைவு செய்வோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. சத்தம் வரையில கூட சத்தம் வரையில. ஓ நன்றி நன்றி. ஒரு போன் வர என்னென்றால் உண்மையிலேயே அந்த தலைப்பின் ஊடாக அழகாக உள்நோக்கி வெளிவந்த அந்த தன்மை நன்றாகவே இருந்தது. உண்மையிலேயே இறை சக்தி என்பது இந்த பிரபஞ்சம் எங்களுக்கு தந்த ஒரு இறை சக்தி என்பது ஒரு மனிதனை பலமானவனாக உருவாக்க வேண்டும். அதாவது பலம் என்றால் உள்ளம், உணர்வு அத்தனையிலுமே ஒரு உறுதியானவனாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் அவன் எதையும் தாங்கி வாழக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதனால்தான் நீங்கள் அழகாக சொன்னீர்கள். இப்ப ஒரு போலீஸ்காரனை எடுத்தால் அவன் கையில துவாக்கி இருக்கு, உண்மையா தேவையில்லை, அவன் நார்மல் மனிதர் போல் நிக்கலாம். ஆனால் தீயவர்களை அந்த இடத்தில் நல்லவர்கள் ஆக்க வேணும் என்ற ஒரு எண்ணத்தில தான் அவர் அப்படி செய்கிறார் என்றது உண்மை. நீங்க அழகாக சொன்னீர்கள். தீயவர்களை அழிக்கவும் நல்லவர்களை உருவாக்க வேண்டும் என்ற காரணத்தால் தான் அவர்கள் அப்படி வைத்திருக்கிறார்கள். ஆனா அப்படி பார்க்க மனதை பண்படுத்தக்கூடிய, அதாவது வளப்படுத்தக்கூடிய நிலைக்குத்தான் இவையெல்லாம் உருவாகுது. அப்ப நீங்கள் அதை சொன்னீங்க. இப்ப நாங்கள் பாம்புகள் உயிரினங்களை எல்லாம் கொண்டு எங்களோட கடவுள்கள் வைத்திருக்கிறார்கள், அவையெல்லாம் தேவை இல்லையே என்று சொன்னாலும் அந்த பாடல்கள் எங்களுக்கு எவ்வளவு வாழ்க்கை நெறிமுறைகளைத்தான் அது காட்டுகிறது. நாதர்முடி மேலிருக்கு நல்ல பாம்பே நீ நல்ல வழி சொல்கின்றாய் என்ற மாதிரி அந்த பாட்டு போய்க்குள்ள அந்த வாழ்க்கைன்ற நெறிமுறைகளை எங்களுக்கு காட்டுவதாகத்தான் அந்த பாடல்கள் எல்லாம் இருக்கின்றது, உண்மையாக இருக்கின்றது. அதே நேரம் முருகனை எடுத்துக்கொண்டால் கேட்பார்கள், ஏன் முருகனுக்கு 2 பெண்டாட்டி இருப்பேன், மனிதர்களுக்கும் இருக்கலாம் தானே என்று கேட்கிற பிள்ளைகளையும் நான் பார்த்திருக்கிறேன். ஏன் டீச்சர் கடவுளே உதாரணமாக இருக்கிறார், அப்ப நாம் மட்டும் விரும்பினால் என்ன கேட்கிற பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அதாவது கடவுள் அந்த நேரத்துல முருகனுக்கு தெய்வ யானையே வச்சிருந்தார். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி வேலாக இருந்தது. அப்ப இச்சாசக்தியா இவரை வச்சிருக்க தன்னை நினைத்து இன்னொரு பெண் ஏங்கி கொண்டு இருக்கின்றாள் வள்ளி என்று அவர் தினப்பனத்து காவல்ல வள்ளியை கண்டு காதலிச்சு திருமணம் செய்கின்றார். ஆனா 2 பேரையும் அவர் காப்பாற்றக்கூடிய நிலை, ஒரு தடவை விட்டு ஒரு தடவை ஏமாற்றிய பழக்கம் இல்லைத்தானே. ஆனா எங்கட மனிதர்களில அப்படி ஏமாற்றி விட்டுட்டு அடுத்தவர்களை படிக்கிறார்கள். அப்படி அல்ல, அவர் 2 பேரையும் இணைச்சு அந்த ஞானாசக்தியாகிய வேலின்ற உதவியுடன் அந்த வாழ்க்கையை கொண்டு செல்கிறார் என்றால் அது மேன்மைதான். ஏனென்றால் எத்தனையோ இரு பெண்கள் உள்ள ஆண்களையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். என்ன உதாரணத்துக்கு பல பேர் இருக்கிறார்களா. அப்படி பார்க்கல இந்த கதை மூலம் நாங்கள் இந்த ஒரு விடயத்தை விட்டாலும் நீங்க வேற கதை மூலம் பார்த்தீர்களாயிரும் இந்த இறைவன் எப்போதும் எங்களுடன் இருக்கிறான் என்பது உண்மை. ஏன் ஒரு தீபத்தை ஏற்றி பார்க்கும்போது, அதாவது விளக்கை ஏற்றி பார்க்கும்போது அந்த விளக்கின்ற ஒளி போல எங்களோட வாழ்க்கைன்ற ஒளியாக
இறைவன் இருக்கிறான். சரி, காத்து இல்லாவிட்டால் அந்த விளக்கே எரியுமா என்று கேட்டால் இல்ல. அப்ப இறைவன் இல்லை என்று நாங்கள் சொல்ல முடியாது. அந்த காற்றாக இறைவன் வருகிறான். ஐம்பூதங்களின் தான் எங்கட வாழ்க்கையை எங்களுக்கு. அப்ப அந்த காற்று இருக்கதான் நாங்கள் அந்த தீபத்தை ஏற்றுகிறோம். ஆகவே அந்த தீபத்தின் ஒளி போல நீ நீண்ட நாள் வாழ் என்று சொல்லுவார்கள். ஆகவே தத்துவங்கள் பலவிதமாக எங்களுக்கு இருப்பது உண்மை. அது இறைசக்தியாக எங்களோட இணைந்து இருப்பதனால எங்களுக்கு பலமாக இருக்கின்றது. நீங்க சொன்னீங்க பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான். அந்த அந்த பாசமுள்ள பார்வையில் பாருங்கள், அன்பு இருக்கும் போதுதான் அந்த வாழ்க்கை செழிப்பாகும். அன்பில்லாதவர் வாழ்க்கை ஒரு வெறுமைதான். நீங்க உதாரணத்துக்கு எடுத்து எங்கட மனிதரை பாருங்கள், எந்த நேரம் எரிஞ்சு விழுந்து அன்பே இல்லாத ஒரு பெண்ணோட வாழ முடியுமா, அல்லது அப்படியான ஒரு ஆணோட வாழ முடியும்? எந்த நேரம் பார்த்தாலும் சுடுமுஞ்சியா நிற்கிறவர்கள், இவர்களை விலத்தித்தான் நாங்கள் போகணும் என்று அவர்களோட உறவு கொள்ளாமல் வாழ்பவர்களாகத்தான் சில பேர் இருக்கிறார்கள். ஆகவே அந்த அந்த பாசமுள்ள பார்வையில கடவுள் வாழ்கிறதுன்ற ஒழுக்கம், நேர்மை, உண்மை, அன்பு, தத்துவங்கள் எல்லாம் நிறைந்திருக்கிற வாழ்க்கை ஒளிமயமான வாழ்க்கையாக இருக்கும். அது மண்ணில நல்ல வண்ணம் வாழுகிறதுக்கு ஆதாரமா இருக்கும். ஒரு மண்ணில நல்ல வண்ணம் வாழைக்கு எங்களுக்கு முதல் நேர்மை இருக்கணும், அன்பு இருக்கணும், எல்லாரோடும் சேர்ந்து உள்ள ஒற்றுமை உணர்வு இருக்கணும். அதனால நல்ல ஒரு வாழ்க்கை எங்களுக்குள்ள கிடைக்கும். அப்ப அப்படியானவர் தான் பகிர்ந்து வாழக்கூடிய நிலை. அடுத்தது எல்லோரோடும் சேர்ந்து வாழக்கூடிய நிலை. அதற்கு கடவுள் சக்தி உங்களுக்குள்ள இருக்க வேணும். அப்படி என்னதான் அந்த சக்தி உங்களை எல்லாரையும் அந்த ஒரு கட்டி வைத்திருக்கும், ஒரு அன்பால இணைத்து வைத்திருக்கக்கூடிய இது இருக்கும். அடுத்தது, நீங்கள் உங்களுக்கு பலம் இருக்க வேணுமென்றா அந்த பலம் ஏன் இருக்கண்டா, நாங்கள் சவால்களை எதிர்த்து வாழணும், போராட்டங்களை எல்லாம் எதிர்த்து வாழ வேண்டிய நிலையங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் எங்களுக்கு முன்னால் ஒரு மலை நின்றால் அந்த மலை அப்படியே நிக்குது, அங்காலும் நாம் போகணும். என்ன செய்வோம், அந்த மலையை தள்ளி வலிச்சுக்கிட்டு போகணும்னு தான் நாங்கள் நினைப்போம். அப்ப எங்களுக்கு மனசக்தி 1000 வலிமை உடையதாக இருந்தால் தான் நாங்கள் அந்த முன்னுக்கு நிற்கிறவர் அல்லது எங்களுக்கு உள்ள தடைகள் எல்லாவற்றையுமே நாங்கள் மோதி பார்க்கக்கூடிய வலிமை எங்களிடம் இருக்கும். அவையெல்லாம் தகர்க்க வேணுமெண்டா, அந்த சவாலை தாங்க வேணுமெண்டா இந்த மனம் நிறைவான பலமாக இருக்க வேண்டும். அந்த சக்தி எங்களிடம் இருக்க வேணும். இல்லாவிட்டால் நாங்கள் சோர்ந்து போனோம்டா நாங்கள் விழுந்து போவோம். அல்லது கவலை, சதா கவலையாக இருக்கும், உயர மாட்டோம், மகிழ்ச்சி இருக்காது, அப்படியே வாழ்ந்து விடுவோம். ஆகவே எங்களோட வாழ்க்கைன்ற நாங்கள் ஒரு இன்பத்தை பெற வேணும், மகிழ்ச்சியை பெற வேணும், துணிவோடு வாழ வேணும், துயரின்றி வாழ வேணும். அந்த இறை நம்பிக்கை தான் எங்களை கொண்டு செல்லக்கூடிய ஒரு மனத்துக்கு வரும். ஆதலால் எங்களோட அடுத்து வரும் இளையவர்கள் நிச்சயமாக இறை வழிபாட்டில நீங்கள் ஏதோ ஒரு 10 நிமிஷமாவது தியானங்கள்ல இருக்கலாம், காலை மாலை இறைவனை வழிபடலாம், அல்லது உங்களுக்கு விரும்பிய நேரங்களில கூட மனதை வலிமைப்படுத்த சோர்வு வரும், தோல்வி வரும், வெற்றிகள் அற்ற நிலை வரும். அப்படியான நேரங்கள்லாம் இறைசக்தி தான் உங்களை மீண்டும் எழுப்பி நல்ல நிலைக்கு கொண்டு வரும் என்பதை நீங்கள் யதார்த்தமாக உணர்வீர்கள். ஆதலால் எங்களோட பிள்ளைகள், இளையோர்கள் சரி, சிறுவர்கள் சரி, கோவிலுக்கு செல்ல வேண்டும். அது கோவிலுக்குத்தான் செல்ல வேண்டும் என்ற, வீடே கோவிலாக இருக்கக்கூடிய வாழ்க்கை எங்களிடம் பலரிடம் இருக்கிறது. அவை இறைவனை வழிபட வேணும். வழிபட வழிபட மனமானது உருகி உருகி கருணையுடைய மனமாக உருவாகும் என்பது உண்மை. ஆகவே நீங்கள் இளம் பிள்ளைகள் நல்ல ஒரு மகிழ்ச்சியோட, பலமான சக்தியோட சுறுசுறுப்பாக இயங்க வேண்டும் என்றால் உங்களுக்கு இறைசக்தியும் ஒரு பக்கபலமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு, மிக சிறப்பாக சிவமணி அவர்கள் அழகாக நல்ல கருத்துக்களை எடுத்து தந்தார். அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நாங்கள் வெள்ளத்தாயிடம் வருவோம். வெள்ளத்தாய் வாருங்கள். சிவமணி மனதை பண்படுத்துகிறது, வளப்படுத்துகிறது, இறை நம்பிக்கை தான் தேவை என்று சொன்னார். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஐயையோ மனதை பயப்படுத்துகிறதே என்று நினைக்கிறீர்களா, அல்லது என்னத்துக்காக பயப்படுத்துகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம் என்றதை பேசுவதற்காக வெள்ளத்தாய் வருகிறார். வாருங்கள் வெள்ளத்தாய். அக்கா வணக்கம். வணக்கம் வணக்கம். சர்வேஸ்வரி அக்கா வணக்கம், சிவமணி அக்காவுக்கு வணக்கம். நான் நினைக்கிறேன் நம்ம களத்துல நம்ம 4 பேர் தான் இருக்கோம்னு நினைக்கிறேன். நான் இப்பதான் போன பார்த்தேன் அக்கா. நீங்க இல்லன்னு நான் கோயிலுக்கு போயிட்டேன். நான் பார்த்தேன். பாத்தீங்களே, அந்த இறைவனும் உங்களை விடையில இங்கே அனுப்பிட்டார். நான் ஏதோ முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவசர அவசரமா பண்ணினேன். ஓகே, அதுவும் ஒரு மாதிரி தான். என்னென்றால் நாங்கள் இப்படி ஒரு தலைப்பு எடுத்து நல்ல ஒரு நேர வழியை காட்டணும்னா அதுக்குள்ள ஒரு தடை வந்துட்டுதுதான். அப்படி தடை வந்தாலும் சர்வேஸ்வரியக்கா கேட்டா, இந்த தடையும் இதையும் தாண்ட வேணும்ன்றதுக்குத்தான் அந்த கடவுள் காட்டுகிறாரு. அப்ப எங்களுக்கு சவால்களை எதிர்கொண்டு வாழ வேணும்னா இப்படியான சவால்களும் எங்களுக்கு முன்னுக்கு நிற்கும். திடீரென வரும், திடீரென போகும், அதையெல்லாம் எதிர்கொள்ள வேணும்.
நிச்சயம் வாங்க, நீங்க பேசுங்க. TSSM வழங்கும் இந்த அருமையான பட்டிமன்றத்தில் பங்கேற்கிற வாய்ப்பு கிடைத்தமைக்கு உண்மையிலே கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்ல வேண்டும். முதற்கண் என்னுடைய வணக்கத்தை என்னுடைய சகோதரி, அன்பு சகோதரி நகலா சிவநாதன் அக்கா அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் இனிய மாலை வணக்கம். மற்றும் களத்தில் இருக்கும் என்னுடைய அனைத்து சகோதரிகளுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். உங்க எல்லாரையும் பார்த்ததுல இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க பார்க்க முடியாம போயிருந்து கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது. அது எனக்கும் அதே வருத்தம் தான் இருந்தது. எல்லாரையும் இணைக்க முடியலையே கண்டு கடவுளை. அது ஒரு சோதனை. இப்ப பாத்தீங்களா, இது ஒரு ஃபேனு. இப்ப வந்து நவீன ஃபேன். இப்ப அவ்வளவு புக்கியா எனக்கு இருக்குது. இந்த பாருங்கோ, ஒரு சின்ன காத்தாடி ஜாலியா இருக்குது. முகம் அப்படியே இதான் ஒரு சின்ன கையில வச்சோம். இப்ப இதைத்தான் பிள்ளைகள் எல்லாம் கொண்டு தெரியணும். நல்ல ஒரு முகத்துக்கு அப்படியே ஜாலியா இருக்கு. சரி சொல்லுங்க, நீங்க பேசுங்க. சரிங்கக்கா, இன்னைக்கு நாம பேச எடுத்திருக்கிற தலைப்பு சாதாரண தலைப்பே இல்லை. அது ஒரு வித்தியாசமான தலைப்பு. கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியா எடுத்துக்குவாங்க. இந்த நம்பிக்கை வந்து பயப்படுத்துதா வளப்படுத்துதா அப்படிங்கிறது வந்து ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு தலைப்பு. டெய்லி நாம ஆன்மீகம் நிறைய பேசுறோம், நிறைய பாக்குறோம், டெய்லி கோயிலுக்கு போறோம், பெருமாளை கும்பிடுறோம். ஆனா இந்த தலைப்பை பத்தி நம்ம யோசிச்சதே இல்லையே அப்படின்னு நான் யோசிச்சேன் இன்னைக்கு. பயமா வளமா அப்படின்னு யோசிக்கும் போது இந்த ஒரு நிமிடம் இந்த தலைப்புக்கு ஒரு பத்மலோஜினி கடந்த கிழமை என்னோட கதை கேட்க, இப்ப அண்மையில வந்த பிரச்சனை நீங்க அறிஞ்சிருப்பீர்கள். அந்த முருகனை வந்து நார்த் இந்திய கடவுள் என்று இப்ப சொல்லுகிறார்களாம். எங்கட தமிழ் கடவுள் முருகன் நீங்க அறிஞ்சிருக்கிறதையா, யூடியூப்ல இருக்குது நிறைய இது. அப்ப எங்கட தமிழ் கடவுளை இப்ப அவர்கள் ஒரு படம் தயாரிச்சிருக்கிறார்கள் நார்த் இந்தியாவில். அவர்கள் தங்கட கடவுள் என்று சொல்லுகிறார்கள். இது ஒரு சர்ச்சையா வந்துட்டது. அப்ப அத இப்பத்த உள்ள பிள்ளைகளே எங்கட தமிழ் கடவுள் முருகன் அல்லோ, என்னத்துக்கு இந்த கடவுளை இவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு சர்ச்சை வந்தபடியால் நான் அப்போ உடனே யோசிச்சேன். அப்ப இந்த தமிழ் கடவுள் இப்ப கடவுள் எங்களுக்குள்ள சர்ச்சை எங்கட கடவுள்களுக்குள்ள வருகிறது என்றால் பிள்ளைகள் வந்து பாதிப்பாக நினைப்பார்கள். ஆனபடியா தான் அவர்கள் மனதிலும் ஒரு நல்ல தெளிவான எண்ணத்தை பதிய வைக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த தலைப்பை எடுத்த நாங்கள். அவரோட கதை கேட்க தான் எனக்கு இந்த ஐடியா வந்தது. ஆமா, சொல்லுங்க. நல்ல ஐடியா தான், பேச வேண்டிய தலைப்பு தான், கண்டிப்பா பேசணும். நீங்க வந்து இந்த நார்த் இந்தியா முருகரை பத்தி மட்டும் இல்லாம இன்னும் நம்ம இந்த சபையில நிறைய கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா இந்த சபரிமலைக்கு வந்து பெண்கள் போகக்கூடாது அப்படின்ட்டு ஒரு இது நிறைய போகக்கூடாது. 50 வயசுக்கு மேல 50-60க்கு மேலதான் நம்ம சபரிமலைக்கு போகலாம். இல்லைன்னா 10 வயசுக்கு உள்ள போகலாம். இது வந்து நாம போலாம் அப்படின்னு ஒரு அணியினர் வந்து போராட்டம் பண்ணாங்க. பெண்களே பண்றாங்க. அப்போ வந்து நம்ம கடவுள் மேல ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த பயம் வருது பாத்தீங்களா, பயம் அப்படிங்கிறதுதான் பக்தி. நான் வந்து கீதை வாசிக்கும் போது கீதையில முதல் அத்தியாயத்திலே என்ன சொல்றாரு அப்படின்னா, பயம்தான் பக்தி அப்படின்னு சொல்றாரு. கடவுள் மேல இருக்கிற பயம், அதாவது ஒரு தவறை பண்றதுக்கு நாம என்ன ஒரு செயலை பண்றதுக்கு நாம பயப்படுறதுதான் கடவுள் மேல இருக்கிற பக்தி அப்படின்னு கீதையில அவர் சொல்றாரு. அதுல இருந்துதான் நான் பயத்தை உணர்ந்தேன். ஒரு தவறு பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ற அந்த பயம்தான் பக்தி. அதுதான் பகவான் மேல இருக்கிற பக்தி அப்படின்னு பார்த்தோம். நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்மளை பயங்காட்டியே தான் கடவுள் மேல பக்தியை கொண்டு வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க ஒரு தப்பு பண்ணுனா சாமி கண்ணை குத்திரும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்ம விளையாட்டா சொல்ற வார்த்தை அதுதான், இதை பண்ணாதீங்க சாமி குத்திரும், கண்ணை குத்திரும் அப்படின்னு. அதுக்கு சின்ன வயசுல நம்ம நல்லா பயந்துருப்போம். உண்மை அதுதான், எல்லாருமே பயந்ததுதான், கண்ணை குத்திரும். அதனால ஒழுக்கமுடையவர்களாக வாழ்ந்திருக்கிறோம். என்ன இந்த பயத்தை சொன்னபடியா ஒழுக்கமுடையவர்களாக இந்த தவறை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியா இருந்திருக்கோங்கிறது உண்மைதான். ஒரு நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குங்கிறத நம்ம இன்னைக்கு எப்படி உணர்றோமோ, அந்த சின்ன வயசுல நம்மளை உணர வைக்கிறதுக்கான வார்த்தைகள் அதுவா இருந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்ணை குத்திரும் அப்படின்னா ஐயோ இது பண்ணக்கூடாது, அவர் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பயம் சின்ன வயசுல நான்லாம் உண்மையிலே பிராக்டிக்கலா உணர்ந்திருக்கேன். அந்த மாதிரி வளர்ந்ததுனாலதானோ என்னவோ இன்னைக்கு கடவுள் மேல நமக்கு ஒரு அதீத அன்பு இருக்குது. நம்மளை நல்ல வழியில அவர் கொண்டு வந்தாரு அப்படிங்கிற ஒரு பாசம், ஒரு நம்பிக்கை நமக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு நல்லா இருக்கோம், நல்ல பக்தி மார்க்கத்துல இருக்கோம்னா அதுக்கு அந்த பயம்தான்
முழுமையான காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ம். அது அந்த பயமே நம்மளை இன்னும் ஆன்மீகத்துல வளப்படுத்துது. இப்படிதான் ஓ பயம் இருக்கிறதுனாலதான் நம்ம வளமாகுறோம். ஆஹ் ரைட். அவரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் வருது. தவறான வழியில நம்ம போகாம நேர்மையான வழியை செலக்ட் பண்றதுக்கான ஒரு மூல கருவா இந்த பயத்தை பாக்குறேன். பயம் இருந்ததுனால தப்புன்னு அதை சொல்ல முடியாது. அந்த பயம்தான் அந்த பிள்ளைங்களை நேர் வழியில கொண்டு வருது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்ப வந்து அப்பா மேல பிள்ளைங்க பாசமா இருக்காங்க. அது வந்து எப்படின்னா, அப்பா வந்து நான் உன் மேல பாசமா இருக்கேன் அப்படின்னு அன்பா சொன்னா பிள்ளைங்க ஏத்துப்பாங்களா, இல்ல அப்பா வந்து நான் உன் மேல பாசமா இருக்கேன் அப்படின்னு அடிச்சு சொன்னா பிள்ளைங்க மனசுல பதியுமா? அன்புதான் பதியும். உண்மை தானே? நான் உன் மேல அன்பா இருக்கேன் அப்படின்னு அப்பா சொல்றாரு அப்படின்னா அந்த பிள்ளைங்க அந்த அப்பா மேல இன்னும் அன்பும் மரியாதையும் கலந்து வரும். இதே வந்து ஒரு பயமுறுத்தி அதை சொன்னா அந்த அப்பா மேல அன்பு வராது. இது வந்து நம்ம செயல்பாட்டுல நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நடக்கிற விஷயம். அதே மாதிரி கடவுள் வந்து நமக்கு எப்பவுமே கருணை தான் பண்ணுவாரு அப்படின்னு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். இப்போ அதுக்கு வந்து நம்ம நரசிம்ம அவதாரத்தை எடுத்துக்கலாம். நரசிம்ம அவதாரம் வந்து பார்க்க வந்து பயங்கரமா தான் இருப்பாரு. அவரு விஷ்ணு பகவான் மாதிரி அழகாலாம் இருக்க மாட்டாரு. பல்லெல்லாம் போற பல்லாம் வச்சுட்டு பயங்கரமா தான் இருப்பாரு. பார்க்கும்போதே பயமா இருக்க அப்படின்னு பிள்ளைங்க சொல்லுவாங்க. ஆனா உண்மையான அன்பு எங்க கொட்டி கிடக்குன்னா அவர்கிட்டதான் கொட்டி கிடக்கு. ஒரு சின்ன பையன், ஒரு பிரகலாதன்கிற சின்ன பையனோட உண்மையான அன்புக்கு இறங்கி வந்தாரு பாருங்க. அந்த அன்புதான். அவரை பார்க்கும்போது பயம்தான். அந்த பலாப்பழம் மாதிரி வெளியே முள்ளா இருக்கும், உள்ளுக்குள்ள எவ்வளவு ஒரு இனிப்பான சொலை இருக்கும். அந்த மாதிரி உள்ளுக்குள்ள அவரோட அன்பு கொட்டி கிடக்குங்கிறத நம்ம பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. நான் வீட்டுல எல்லாம் நரசிம்மர் தான் நிறைய பேசுவேன். ஏன்னா பிரகலாதனோட அன்பும் பக்தியும் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். உண்மையான பக்தி அப்படிங்கும் போது அந்த பயம் கலந்த பக்தி வேணும் பிள்ளைங்களுக்கு. பயத்தை விட்டு அன்பு வரும்போது எப்பேற்பட்ட பயமும் தேவையில்லை, நம்ம நெருங்கி வரலாம் இறைவன் கிட்ட அப்படிங்கிறத பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணுங்கிறது என்னோட கருத்து. அப்புறம் பாத்தீங்கன்னா, இப்ப பெருமாள் மேல நம்ம பக்தி வச்சுக்கணும் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு சொல்லும் போது பல விதமான நம்ம இதிகாச கதைகள், பழைய ராமன், ராவணன், கிருஷ்ணர், கம்சன் அந்த மாதிரி நம்ம சொல்லும் போது பல அரக்கர்களை கொண்டு வந்து நம்ம முன்னாடி நிப்பாட்டுவாங்க. கிருஷ்ணர் கதையெல்லாம் சொல்லும் போது தடாகை அப்படின்னு பல அரக்கர்களை கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. இதெல்லாம் என்னது அப்படின்னா பயப்படுறதுக்கான விஷயங்கள் இல்ல. இது நம்மளோட உள்ள கெட்ட குணங்கள். கோபம், குரோதம் அந்த மாதிரி கெட்ட குணங்களை தான் இந்த மாதிரி காட்டுறாங்க. பகவான் வந்து இந்த நமக்குள்ள வரும்போது இந்த கெட்ட குணங்கள் எல்லாம் அழிஞ்சிரும் அப்படிங்கறத நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து, பயம்னா ஒண்ணுமே இல்லை, அது நம்மகிட்ட இருக்க கெட்ட குணங்கள் தான் அழிஞ்சிட்டுன்னு நம்ம பகவான் நம்மளை ஆட்கொள்றாரு அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து, அந்த பயம்தான் முழுமையான நம்பிக்கையை கொடுக்கறதுக்கான ஒரு வழி அப்படிங்கிறது என்னுடைய யோசனை. நானு நிறைய ப்ரிப்பேர் பண்ணல, நீங்க வேண்டாம். பரவாயில்ல, நல்லா இருக்குது, அழகா சொன்னீர்கள். நிச்சயமாக ஒரு பக்தி உருவாக வேணுமெண்டா பயமும் எங்களுக்கு இருக்க வேண்டும். இப்ப ஒரு பாடத்துல நாங்கள் ஒரு புள்ளிய குறைவாக எடுக்க ஆசிரியர் எங்களை பேசுவார், அல்லது ஆசிரியருக்கு பயந்து நாங்கள் உடனடியாகவே அதை செய்து விடுவது உண்டு. அது பாருங்கள், ஆசிரியர் மேல் உள்ள கோபம் இல்லை எங்களுக்கு. அப்ப ஆசிரியர் பேசுவார் என்றால் நாங்கள் நல்லாக செய்ய வேணும் என்றதுக்காக நாங்கள் இயங்குறோம். அங்க அது வந்து ஒரு தூண்டுகோலா எங்களுக்கு அமையுது. ரெண்டு விதமாக ஒரு மனித வாழ்க்கையில உயர்ச்சி வரும். ஒன்று வந்து சரியான ஊக்கப்படுத்தி, நீ நல்லா செய்யண்டு பாசிட்டிவாக ஊக்கப்படுத்தினால் சில பிள்ளைகள் முன்னேறுவார். சில பிள்ளைகள் நெகட்டிவாக காட்டினால் தான், இப்ப நீ மார்க்ஸ் குறைஞ்சாங்கால போயிடாது, நீ அது நீயே யோசிக்க வேணும் என்று நாங்கள் ஆழமாக சொல்லிக்க சில பிள்ளைகள் ஃபீல் பண்ணுவார்கள். ஓ, அப்ப அது என்னுடைய நன்மைக்கு தானே டீச்சர் சொல்றா, அதனுடைய அவ ஸ்ட்ராங்காக சொன்னாலும் நாங்கள் கட்டாம செய்ய வேணும்ன்றது தெரியும். அப்ப அப்படித்தான் சில பயம் கூட பக்திக்கு அடித்தளமிடும். ஏன் சின்ன வயதுல தமிழ் படிக்கிறதுக்கு அந்த தமிழை நாங்கள் இடித்திடித்து உரைப்போம் சின்ன குழந்தைகளுக்கு. அத கட்டாயமாக தேவை உங்களுக்கு தாய்மொழி உண்டு. அப்ப அந்த திணிப்பும் சில நேரம் இனிப்பாகலாம். எப்படி அந்த ஒருக்கா திணிப்பாகத்தான் நாங்கள் சொல்லுவோம், இது நீங்க கட்டாயம் படிக்கணும், ஹோம்ஒர்க் செய்யணும், அதுக்கு பிராதானியத்தில் உள்ளணும் என்று நாங்கள் சொன்னாலும் சில நேரம் அந்த திணிப்பும் வந்து இனிப்பாகுது தானே. அது போலத்தான் பயம் பக்தி உருவாகிறதுக்கு சரி.
இனி அந்த பக்தி கூட பயத்துல எங்களுக்கு உருவாகுது. ஏனென்று கேட்டா எங்களுக்கு தெரியும் இறைவன் எங்களுக்கு கருணை புரிவான், இல்லாவிட்டால் எங்களுக்கு ஏதாவது செய்து போடுவார். ஆனபடியா நாங்கள் பக்தியா இருப்போம், நல்ல ஒழுக்கமா இருப்போம். இப்ப அந்த உணவை ஒருக்குற அந்த விரதத்தை எடுத்துக்கொண்டாலும் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் எதுவும் சாப்பிடலாம். ஆனா உங்களுக்கு கொஞ்ச நாளையால வயிற்றுக்குள்ள நோய் வரும், அல்லது பெற்றாக வருவியல், அல்லது உடற்பருமன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். அப்ப அந்த இடத்துல நாங்கள் உணவை ஒருக்கி வாழ்வது நல்லது. ஏனென்றால் அதை நாங்கள் கடவுளை விரதத்தை இப்படி காட்டித்தான் வாழுறோம். ஆனபடியா அது எங்களை பொறுத்தளவில் அது பிழையண்டு இல்லை. அப்படி பார்க்க ஒரு அதீத அன்பு இருக்கிற இடத்துல தான் ஆழமான நேசிப்பு இருக்குது. அந்த இடத்துலதான் ஆழமான கண்டிப்பு இருக்கும். ஒரு அம்மாவானவள் பிள்ளைய கண்டிக்க உண்மையிலேயே பிள்ளைய கண்டிக்க மாட்டா. ஆனால் பிள்ளைன்ற நேர வழிக்காக தீய வழியில போகக்கூடாதுன்றதுக்கு கண்டிக்க வரைக்குள்ள அங்க அதீத அன்பு உள்ளுக்குள்ள இருக்கும். அந்த நேரத்துக்கு அதை வெளிப்படுத்தாமல் ஒரு கோர ஒரு ஸ்ட்ராங்கான நிலையில, அதாவது ஒரு தீவிரமான நிலையில காட்டக்கூடிய நிலை இருக்குத்தானே. அதுபோலதான் இந்த ஆயுதங்கள் அல்லது இந்த கடவுளை பயமுறுத்தி நாங்கள் பிள்ளைகளுக்கு காட்டுறோம். ஏன்னாண்டா நீங்க இப்படி செய்தா கடவுள் குத்தி போடுவார் அப்படி என்றெல்லாம் சொல்றோம். ஆனா அந்த பயம் சில நேரம் ஆன்மீக வழியில் செல்வதற்கு உதவும் என்றது உண்மை. இல்லாட்டி ஒருவன் குடித்து வெறித்து அவனுடைய வாழ்க்கையை நாசமாக்கி விடுவான். அதனால ஒழுக்கமுள்ள வாழ்க்கை தான் நீரோட்டமாக போய்கொண்டிருப்பது உண்மை. அந்த வழியில நாங்க நல்வழிப்படுத்துறதுக்கு வழிபாட்டை பிள்ளைகளுக்கு சில நேரம் திணிக்கிறோம் என்று நினைக்கிறோம். இல்லை, அதை இனிப்பாகவே கொடுக்கிறோம் என்பதுதான் உண்மை. இப்ப கருணை புரிபவர்களுக்குத்தான் கடவுள் சொந்தம் என்று சொல்லுவினோம். ஏனென்று கேட்டால் எங்களுக்கு தெரிந்த அன்பாலதான் இன்ப ஊற்று, அன்பே சிவம் என்று சொல்லுகிறார் திருமூலரும் அன்று. ஆகவே அப்படியான நிலைய குழந்தைகளுக்கு உணர்த்த வேணும் என்றால் நல்ல மனநிலையோட நாங்கள் அவற்றை போதிச்சு அல்லது அவற்றை சொல்லி கொடுத்தோம் என்றால் சிறப்பு. இப்ப அரக்கர்கள் இப்படித்தான் செய்தார்கள் என்றா என்ன தீயவர்கள் அரக்கர்கள், அவர்கள் மக்களை இறக்க செய்தார்கள் போன்ற விடயங்களை பிள்ளைகளுக்கு நாங்கள் கதைகளை சொல்லி காட்டலாம். நீங்க சொன்ன பிரகலாதன் கதை உண்மையிலேயே இரணையன் சொல்றான், இல்ல இதுல கடவுள் இருக்க மாட்டேன், இல்ல இதுல இருக்கிறார் என்று சொல்லுவார். தூண் அங்க காட்டு காட்டு கண்டு கேட்டுக்கொண்டே நிற்பார். என்ன தூணிலும் இருப்பார், திரும்பெரும் இருப்பார். இல்ல உண்மையை சொல்லு உண்மையை சொல்லணும். அவன் இதுதான் உண்மை. என்ன சிவன் என்ன நாமத்தை சொன்னவர் பிரகலாதன்? என்ன நாமம்? ஓம் நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயணா என்று சொல்லிக் கொண்டிருந்தவராம். அப்ப அந்த சொல்ல விட்டு அவன் மாறவே இல்லை. அப்படித்தான் இவர்களின் நல்ல வழியில் ஒரு கொஞ்ச காலம் வாழ்ந்தார்கள் என்றா சின்ன நிலை. பிறகு அவர்கள் இறை நம்பிக்கைதான் பெருசு, இறைவன்பால் அன்பு கொண்டு வாழக்கூடிய குழந்தைகளை பார்க்கிறோம். என்றால் நாங்கள் எங்கட இந்த வாழ்க்கையிலேயே பல பிள்ளைகளை கற்பித்துக் கொண்டிருந்த நிலையில பார்த்தா இப்படி அதுகள் ஒழுக்கமுடையவர்களாக இருக்கிறார்கள். கடவுள் நம்பிக்கை உள்ள குழந்தைகள் ஒழுக்கமுடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பது உண்மை. ஆகவே நீங்க சொன்ன அந்த கெட்ட குணங்களை அழிக்கிறதுக்காகத்தான் கடவுள் இப்படி செய்கிறார் அல்லது இப்படியான செயல்பாடுகள் இருக்கின்றன என்பதை நீங்க சொன்னீர்கள். பயம் நம்பிக்கை, அதாவது அந்த பயத்தை அன்பான பயமாக காட்டினால் நம்பிக்கை பிறக்கும். அது ஆணவமா காட்டினால் அல்லது கோபமாக காட்டினால் அம்மா அப்பா அப்பதான் அந்த பிள்ளைக்கு வெறுப்பு வரும். இது என்னதுக்கு இப்படி? ஆனால் இன்றைய யதார்த்தத்துல நாங்கள் அடிக்கக்கூடாது, அன்பாகத்தான் பிள்ளைகளுக்கு இந்த பாடசாலையில சொல்லுவோம். அதனால இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறார்கள் அப்படி அன்பொழுக ஆக போறதாலையும் அந்த பிள்ளை தீய வழிய நாடுது. என்ன எதுவும் செய்யலாம், அம்மா ஒண்ணும் செய்ய மாட்டா, அப்பா ஒண்ணும் செய்ய மாட்டார், ஆசிரியர் ஒண்ணும் செய்ய மாட்டார், எகாலண்டு வாழுற பிள்ளைகளால இப்ப அந்த செல்லம் கொடுத்து வாழுற பிள்ளைகளால பாதிப்பு பின்னால இருப்பதை உணர்கிறார். ஆகவே ஓரளவு கண்டிப்பும் ஓரளவு பயபக்தியோடும் வாழுற பிள்ளைதான் நம்பிக்கைக்குரிய பிள்ளையாக இருக்கும் என்பது உண்மை. நீங்கள் அதை அழகாக சொன்னீர்கள். அந்த பயம் நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒன்றாகவே இருக்கின்றது. ஆம், உண்மையிலேயே அந்த தலைப்போடாக பேசிய வெள்ளத்தாய்க்கு நன்றியை நாங்கள் சொல்லிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் நிறைவு பகுதிக்கு வருவோம். இணைகிறவர்களை மிக்க நன்றி. மிக்க நன்றி, மிக்க நன்றி. ஆம், அதாவது கடவுள் நம்பிக்கை மனதை பயப்படுத்தும் சூழலை நாங்கள் கோபிக வந்திருக்கிறார். வணக்கம் கோபிக. வணக்கம் வணக்கம். சரி, நீங்கள் எதுக்கு பேச போறீர்கள்? மனதை வளப்படுத்து. நல்லது, ரைட், வாங்க, உங்களோட நாங்க நிறைவு செய்வோம். சரி. ஆமா, நீங்க சரியாவே வந்திருக்கிறீர்கள் வெள்ளத்தாய்க்கு அடுத்தது. ஓகே, நீங்க வாங்க. என்னண்டா வந்திருக்கிற உறவுகள் என் சார்பாக வாதாடும் எதிர்த்தரப்பு உறவுகள் அத்தனை பேருக்கும், மற்றதும் நிகழ்வின் நடுவராக வீட்டிருக்கும் புன்னகை அரசி நகுலாசிவநாதன் அக்காவுக்கும் வணக்கங்கள். நான் இன்றைக்கு வீடியோல வரையில அது என்னண்டா இங்க கொஞ்சம் பரவாயில்ல, சொல்லுங்க. உங்களோட மைக் ஆஃப் இல்ல இருக்குது.
ஆம். கோபியை அவர்கள் உண்மையிலேயே சிறப்பான ஒரு ஆசிரியராகவும் ஏன்னா பல்கலைக்கழக மாணவியாகவும் இருக்கின்றார். நல்ல ஒரு கவிஞர், சிறப்பான கருத்துக்களை பரிமாறிக்கொள்பவர். இப்பொழுது பேசிக்கொள்ள போகிறார். அது மனதை வளப்படுத்துகிறது என்ற தலைப்பில் அவர் பேச போகிறார். நிச்சயமாக அக்கா, மகிழ்ச்சி. இந்த பொழுதுல இணைந்து கொண்டது கூட மிக்க மகிழ்ச்சியான விடயமாக இருக்கிறது. அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏண்டா பிள்ளைகளுக்கு கடவுள் நம்பிக்கை வளப்படுத்துகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். உதாரணத்துக்கு நான் என் சார்பிலிருந்து என்னுடைய குடும்பத்தை ஒரு உதாரணமாக காட்டிக்கொண்டு தொடர்ந்து செல்லலாம் நினைக்கிறேன். நான் பார்த்திருக்கிறேன். இப்ப கடவுள் நம்பிக்கை பிள்ளைகளை வளப்படுது. அதாவது நான் பார்த்தது, எங்களுடைய கிராமத்தில் கோயில் இருக்குது, பெரிய கோயில் ஒன்று. அந்த கோயிலை அண்டியுள்ள பிள்ளைகள் உண்மையிலே அவர்கள் அந்த ஆன்மீக ரீதியாக பெற்றோரால் மிக சிறப்பாக வளர்க்கப்படுகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் வெள்ளிக்கிழமை ஆண்டா பின்னேரம் கோயிலுக்கு போகணும். அந்த கோயில் திருவிழாண்டா 25 நாளும் பின்னேரத்துல போய் அங்க கோயில்ல உள்ள எல்லாம் செய்து அந்த பிள்ளைகளை பார்க்கவே நான் பார்க்கிறேன். அந்த பிள்ளைகள் வளர்ந்து ஒவ்வொருவருமே இன்று மொரட்டுவ பல்கலைக்கழகம், பெரடேனியா பல்கலைக்கழகம் என்று அந்த பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களிலே தான் அந்த கல்வி கற்கிற மாணவர்களாக. இப்ப கல்வி மட்டுமல்ல, ஒழுக்கத்திலும் அவர்களுடைய நன்னடத்தையிலும் பழக்க வழக்கங்களிலும் கூட சிறப்பான பிள்ளைகளாகத்தான் இருக்கிறார்கள். ஒரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் 4 பேரையும் நான் வளர்க்க ஆரம்பித்த சிறு வயதிலிருந்து நான் ஒரு விடயத்தை நினைத்தேன். நான் கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் எங்களுடைய மதத்தை, மதம் என்பது அவரவர் மனிதர்களுக்கானதானே, எங்களுடைய மதத்தை நான் சரியான வகையிலே அவர்களுக்கு மதத்தின் பால் அவர்கள் அந்த இறை நம்பிக்கையும் இறை சக்தியில் அவர்கள் கொண்டிருக்கிற அந்த விசுவாசமும் ஒரே மாதிரியே இருக்க வேண்டும். அதுதான் சிறந்த ஒரு வாழ்க்கையை தரும் என்கிற அந்த எண்ணத்தை நான் ஆரம்பத்திலே என்னுடைய பிள்ளைகளுடைய மனதிலே விதைத்தேன். இன்று வரை அவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். அந்த கடவுளுக்கு எதிரான காரியங்கள் சொன்ன மிக பயப்படுவார்கள். அப்படியான நாங்கள் கடவுள் நம்பிக்கையில் பிள்ளைகளை நாங்கள் சரியா அந்த கடவுள் நம்பிக்கையை அவர்களுடைய மனதிலே விதைத்து விட்டோம் என்றால் அவர்கள் பலப்படுத்தப்பட்ட பிள்ளைகளாகத்தான் இருப்பார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. பாருங்கள், இப்படி சில கிராமங்கள், இப்ப நகர்ப்புறங்களை ஆண்டிய பிள்ளைகள் தான் இன்று தலைமையில வளர்த்து கொண்டு அதை கட்டிக்கொண்டு பெரிய மொட்டை கூட கூடுதலான வகையிலே அவர்கள் நகர்ப்புறத்தை ஆண்டிய பிள்ளைகளாகத்தான் இருக்கிறார்கள். கிராமப்புறங்களை ஆண்டிய அதிகம் கோயில்களை அண்டிய அந்த வழிநடத்தப்படுகிற பிள்ளைகள் மிகச் சிறப்பான வளமான வாழ்க்கைக்கு செல்லுகிற பிள்ளைகளாகத்தான் இருக்கிறார்கள். இப்படி அண்மையில் நான் ஒரு இளைஞனுடைய உரையை கேட்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வாய்த்தது. மிக அருமையாக உண்மையில் அந்த திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசருடைய அந்த பாடல்கள், அந்த தேவாரங்களில் உள்ள அந்த விளக்கங்களை மிகச் சிறப்பாக அந்த பிள்ளை பாருங்கள். அப்படி பார்க்கிற போது இவ்வளவு அந்த பிள்ளைகளை பயப்படுத்தவில்லை. நிச்சயமாக பயப்படுத்துறோம்னு நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? இன்றைய காலத்தில் சினிமாக்களுடைய மோகத்திலே பாருங்கள், பேயையும் சாமியையும் ஒன்றாகவே காட்டி அதை பிள்ளைகள் பார்த்து சிரிக்கிற ஒரு விடயமாகத்தான் இன்று மாற்றப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய நகைச்சுவைக்குத்தான் இன்று பேய் படங்களும் கடவுள் படங்களும் அதிகமாக எடுக்கப்படுகிறது. அந்த படங்கள் தயாரிக்கப்படுகிறது. காரணம் என்னோட நகைச்சுவை. அது பிள்ளைகளுக்கு அது ஒரு நகைச்சுவையான விடயமாகத்தான் இருக்கிறது. தவிர அது பயப்படுத்துகிற விடயமாக இல்லவே இல்லை. எங்களுடைய பிள்ளைகள் தற்போது அதை விரும்பி பார்க்கிறார்கள். அதனால்தான் இந்த பேய் படங்களையும் சாமி படங்களையும் எடுக்கிறது அதிகமாயிருக்கு. ஏன்னா பிள்ளைகள் பார்க்கிறார்கள், இந்த இளைய தலைமுறை பார்க்கிறது. ஆனால் அவைகள் எதற்காக பார்க்கிறார்கள்? தாங்கள் சிரிப்பதற்காக அதை பார்க்கிறார்கள். சிரிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். தவிர அதற்கு கடவுள் நம்பிக்கையை அவர்கள் பயப்படவில்லை. ஆனால் கடவுள் நம்பிக்கையால் பிள்ளைகள் வளப்படுத்தப்படுகிறார்கள். வாழ்வியல் ரீதியாக அவர்கள் சிறந்த முன்னேற்றத்தை அடைகிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையை தாங்கள் எப்படி போக வேண்டும், தங்களுடைய இம்மைக்கு பிறகு ஏற்படுகிற மறுமையில் தங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும், ஒரு உயிரினுடைய அதனுடைய வாழ்வியல் எப்படி இருக்கும், அந்த மறுமையிலே ஒரு மனித உயிர் எப்படியான வாழ்வை சந்திக்கும் என்கிற விடயங்களை எல்லாம் தெளிவாக தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி வளமான வாழ்க்கையை வாழ்கிற பிள்ளைகளாகத்தான் இருக்கிறார்கள். அதனால் கடவுள் நம்பிக்கை பிள்ளைகளை வளப்படுத்துகிறது என்பதை உறுதியாகவும் கூறி என்னுடைய இந்த வாய்ப்புக்கு நன்றி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி, மிக்க நன்றி கோபிகை. அதாவது கிராமப்புற வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை பல பிள்ளைகளிடம் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எப்படி பார்க்கிறோம் என்றால், அந்த கிராமப்புறங்களில் கோவில்களை அண்டிய பகுதிகளில் வாழுகிறவர்கள் அந்த விரதங்கள், பண்பாடுகள், அன்பு சார்ந்த வாழ்க்கையில வாழுகிறவர்களை பார்க்கின்றோம். ஒரு ஆன்மீக ரீதியாக கருணை
புரியக்கூடிய அந்த இறைவனோட கருணை உள்ளவர்களாக வாழ்கின்றதை பார்க்கின்றோம். இவர் சொன்னவர் உண்மை. அப்படி பக்கத்தில் இருந்து வாழுகிற சின்ன பிள்ளைகளை பாருங்கள், விபூதிகள் எல்லாம் தரித்து சாமியை காலையில் வழிபட்டு பாடசாலைக்கு போற குழந்தைகளை நாங்கள் காணுகின்றோம். நானும் அப்படித்தான் உண்மையிலேயே வளர்ந்தேன். ஏனென்று கேட்டா ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு, அதாவது நான் 10ஆம் 11ஆம் வகுப்பு பிறகு எங்களோட அண்ணாக்களோட நான் கொஞ்ச காலம் இருந்தேன். அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கோவில் இருக்கும். அந்த கோவில்ல காலமே சிதம்பர தம்பு எல்லாவற்றையும் கொண்டு போய் அந்த பிள்ளையாரை வணங்கி கொண்டு நான் செல்வதை நினைத்து பார்க்கிற காலத்திலே நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும் எங்களுக்கு. ஆனவடியால் அந்த அந்த பிள்ளைகள் வந்ததா கோயிலை அண்டி வாழுகிற பிள்ளைகள் உண்மையிலே அருமையான குணங்களை உடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஒரு மனித வாழ்க்கைக்கு ஒழுக்கம் நன்னடத்தை மிக முக்கியமானது. ஏனென்றால் ஒரு மனிதன் வாழ்க்கையை அதுலதான் பார்ப்பார்கள். அவர் எப்படி ஒழுக்கம் உள்ளவரா நன்னடத்தை உள்ளவர்கள் அவற்றை கேரக்டரை தான் பார்ப்பார்கள் அநேகமாக. ஆகவே அப்படியான குழந்தைகள் எங்கள் மத்தியில சிறப்பானவர்களாக உருவாக வேணும் என்றால் நிச்சயமாக அந்த கடவுள் சக்தி, அதாவது அவர்களின் மனதிலே இருக்கணும் என்றால் அவர்கள் கடவுள்வால் ஒரு ஈடுபாடு கொண்டவர்களாகவும் அந்த இறைவனை வழிபடக்கூடிய அன்பு நிறை மனங்கள் உடையவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பது உண்மை. அதனால் தான் இவர் சொல்லுகிறார் என்னென்றால், நகர்ப்புற மக்கள் நாகரிகம் மிகுந்தவர்கள். அவர்கள் தலைகளை எல்லாம் அப்படி விட்டு தாங்கள் நினைச்ச மாதிரி உடைகளை எல்லாம் அறகுறை ஆடைகளை அணிந்து செல்வதை பார்க்கும்போது என்ன கலியுகம் அப்பா. இன்றைக்கு நான் இந்த ரெயின்ல இருக்கிறேன், என்ன இப்படி சொல்றான்னு தெரியாது. அவ்வளவு அங்கங்களையும் காட்டிக்கொண்டு ஒரு பெண் இருக்கிறாள். எல்லா ஆண்கள்ட கண்ணும் அந்த பெண்ணை நோக்கித்தானே இருக்கும். அவ்வளவு வேசமா அதெல்லாம் ஏன் அப்படி வாழுகிறார்கள்? ஏன் இறைவன் எங்களுக்கு தந்தது ஆடைவாதி ஆள்வாதி தான் மனிதன். ஆகவே அதையும் சில இடங்களில மறைக்க வேண்டிய இடங்களை மறைத்து வாழ வேண்டிய வாழ்க்கையும் இருக்கிறதான். இன்றைக்கு அவது நகர்ப்புற மக்கள் நாகரிகத்துல வாழ்றபடியால் அங்க இறைவன் இல்லை, கருணை இல்லை, அன்பில்லாத ஒரு தன்மையையும் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கிற மனிதன் முன்னேற்றகரமாக வாழக்கூடிய வாழ்க்கையில இருப்பான். நிச்சயமாக உண்மை. ஏனென்றால் ஒவ்வொரு அடிக்கும் இறைவன் உதவி செய்வான் அவர்கள் மேம்படுத்தக்கூடிய நிலைக்கு. இன்னும் ஒரு பக்கம் பார்த்தோம், நாங்கள் இம்மையில நல்லவை செய்தால் புண்ணியம் செய்தால் மறுமையில எங்களுக்கு நல்ல ஒரு மோட்சம் கிடைக்கும் என்பது உண்மை. அது எங்களுக்கு பெரிய புராணம் சான்றாக சொல்லுது, கந்த புராணம் சான்றாக சொல்லுது. இப்படி புராணங்களை எடுத்துக்கொண்டாலும் நல்ல ஒரு சான்றுகளாக எங்களுக்கு சொல்றார்கள். இம்மையில நீ நல்ல புண்ணியம் செய்து கருணை செய்து வாழ், மறுமையில நீ நல்ல இன்பமுடையவர்களாக இருப்பார்கள். அதாவது மோட்சத்தை, நல்ல ஒரு மோட்சத்தை அடையக்கூடியவர்களாக. அடுத்தது, இப்ப கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் எதிரான காரியங்களை செய்து கொண்டிருப்பார். யாருக்கும் தீமை செய்ய வேணும் அல்லது எதிரான காரியங்களையே சதா செய்து கொண்டு இருப்பார்கள். அப்படியானவர்கள் எப்படித்தான் சொன்னாலும் திருந்த மாட்டார்கள். ஆகவேதான் அந்த பிள்ளைகளுக்கு நல்வழியில கொண்டு வரணும், திருந்த வேணும் என்ற ஒரு நோக்கம்தான் எங்களுக்கு இப்படியான தலைப்புகளை கூட நாங்க கொண்டு பேசுறது. ஏன் இப்ப அதை முந்தைய காலத்துல பேசல, ஏன் இப்ப பேசுகிறார்கள் அல்லது இப்ப ஏன் நாங்கள் எடுத்தோம்னு கேட்டா, இன்றைய இளையோர்கள் ஒரு அறிவியல் சூழல்ல இருக்கணும். இயந்திரமயமான வாழ்க்கை எல்லாம் கிடைக்கும், எதுவும் செய்யலாம் என்ற காலத்துல இருக்கீங்க. அந்த பிள்ளைக்கு நன்மை எது தீமை எதுன்னு தெரியாது, தறிகட்டு போகும். எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருந்த ஒரு குதிரையையோ அல்லது மாட்டையோ அவிட்டு விட்டால் இங்கோடும் அங்கோடும் மிஞ்சியோடும் அப்படி வாழ்க்கையாக பிள்ளைகளுக்கு வந்துடும். அது கூடாது. எப்போதுமே ஒரு நேரான வாழ்க்கையில ஒரு பயணம் இருக்கணும், ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும். அதுதான் ஒரு வரம்பு ஒரு மனிதனுக்கு. அப்படி வாழைக்கு அவன் உயர்ச்சியாக வாழ்வான், நல்ல வாழ்க்கையை வாழ்வான், உயர்வான எண்ணங்களை எண்ணுவான். அது அடுத்த சந்ததிக்கும் அதை வளமாக கொடுப்பான். அப்படி பார்க்கும்போது இறை நம்பிக்கை என்பது எப்போதுமே தேவையான ஒன்றாக இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் நிறைவு பகுதிக்கு வருவோம். அருமையான கருத்தை சொன்ன கோபியைக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இப்பொழுது என்னுடைய கருத்துக்கு வருகிறேன். கடவுள் நம்பிக்கை அந்த பயப்படுத்துற சூழல் எப்படி பார்க்கிறோம்டா, இதை செய்தால் கடவுள் தண்டிப்பார் என்ற பயத்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் வளர்க்கப்பட்டால் சில இளைஞர்களுக்கு குற்ற உணர்வு, அச்சம், சுயமாக சிந்திக்க முடியாமல் ஏற்படலாம். இப்ப இன்றைய நவீனத்துக்கு சொல்றேன். அவனுக்கு நாங்க சொல்றோம் இப்படி பயத்தால அப்படி இப்படி பயம், நீ இப்படி செய்யலாது, இப்படி பயத்தை காட்டினோம்னா அவனுக்கு வருது ஒரு சுதந்திரமான சூழல்ல ஏன் இப்படியான ஒரு குற்ற உணர்வை எங்களுக்கு ஏற்படுத்தினவண்டு. அந்த கேள்வி கேட்பதையே தவறென்று கூறினால் ஆர்வமும் விமர்சன சிந்தனையும் இன்றைக்கு குறைஞ்சுவிடும். பிள்ளைகள் கேட்கிற கேள்வியில அவையண்ட ஆர்வமும் சுய சிந்தனையும் குறைஞ்சுவிடும். நாங்கள் அடிச்சு இல்ல நீங்க இப்படி கேட்கக்கூடாது என்று சொன்னால் அப்படி கேட்கக்கூடாதுன்னு நாங்க சொல்ல முடியாது.
ஆனால் எப்படி நாங்க பார்க்கணும்டா, இந்த கடவுள் நம்பிக்கை இது ஒரு ஆழமான கேள்விதான். ஆனா இதற்கு ஒரு பதில் இல்லை, நிறைய பதில் நாங்கள் தேட வேணும். இந்த நம்பிக்கை எப்படி கற்பிக்கப்படுகிறது என்பதைத்தான் பொறுத்து. இப்ப நான் மாணவனுக்கு சொல்றேன், பயத்தால நாங்கள் ஏன் இந்த இறைவனை எங்களுக்கு நம்பிக்கையா வரும் என்றால், அது பயத்தால ஏன் பக்தி வரும் என்றால், அவனுக்கு அதை ஆழமாக எடுத்து சொல்லும் போது அவன் நிச்சயம் உணர்கின்றான். ஆகவே கடவுள் இருப்பதை நாங்கள் பல நிலைகளில அவர்களுக்கு கூறி செல்வது வழக்கம். அன்பு, கருணை, பொறுப்பு, ஒழுக்கம் போன்ற மதிப்புகளை ஊக்குவிக்கும் விதமாக இருந்தால்தான் அது மன உறுதி மற்றும் வாழ்க்கையை நோக்கமாக கொண்டு வளர்க்க உதவும் என்பதை அவனுக்கு சொல்லணும். அது அன்பண்டா என்ன, கருணை என்றா என்ன, பொறுப்பண்டா என்ன, வெறுப்பண்டா என்ன, எல்லாவற்றையுமே நாங்கள் அவர்களுக்கு தெளிவாக உணர்த்த வேண்டும். இப்ப ஒரு கோபமுடையவன் மனதில 250 தசைகள் அங்க சுருங்குமா ஒரு கோபமுடையவர். ஆனால் ஒரு சிரிப்பு மகிழ்ச்சியா இருக்கிறவரிடம் 40 தசைகள் மலர்ச்சிக்கு உதவுமா. அப்ப அந்த அதிலேயே இஞ்ச ஹோமோன்ஸ் குறைவாக சுரக்கும், அங்க கூடவாக சுரக்கும் என்பது உண்மையான ஒன்று. அப்ப அவனுக்கு சொல்லணும், மகிழ்ச்சி தானடா வாழ்க்கையில உயர்வானது. ஆகவே நீ அந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேணும், உனக்கு நீ கருணையை ஏற்படுத்து, நீ நல்ல சிறப்பாக முன்னேற்றகரமாக வாழ்வாய் என்றதுக்கு அவனுக்கு நாங்கள் அதை தெளிவாக உறுதி, அதாவது மன உறுதியை அவங்களுக்குள்ளே வளர்க்கலாம். கேள்விகள் தேடு, உண்மையை அறிந்து கொள், அது நிச்சயம் உன்னை ஊக்குவிக்கும். ஒரு ஆன்மீக மரபுகள், இப்ப மதம் ரீதியான ஆன்மீக மரபுகள் கணக்க இருக்குது, ஒவ்வொரு மதத்துக்கும் இருக்குது. அப்படிப்பட்ட சூழல்ல நம்பிக்கையும் அறிவு தேடலும் ஒன்றுக்கொன்று முரணாக இருக்க வேண்டிய தேவை இல்லை. நீ அன்பை தேடி நோக்கம் போய்கொண்டிருந்தால் இறைவன்பால் அன்பு கொண்டு, அது எப்படி நீ ஒரு கண்ணை மூடி நீ ஒரு இறைவனை முன்னிலைப்படுத்தி வணங்கிப்பார், உனக்கே அந்த அன்பு சொரிகிற மாதிரி இருக்கும் என்பதை அவனுக்கு காட்டலாம். ஆராய்ச்சிகள் என்ன சொல்கின்றன என்ற ஒரு விடயத்தை நான் உங்களை சொல்லி நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். உளவியல் மற்றும் சமூக அறிவியல் ஆய்வுகள் மத நம்பிக்கை சிலருக்கு மன அமைதியை ஏற்படுத்துகின்றது, சமூக ஆதரவை ஏற்படுத்துகின்றது, வாழ்க்கை அர்த்தம் போன்ற நன்மைகளை தரலாம் என்றும் கூறுகின்றது. உண்மைதான். ஆனால் சில சூழல்களிலே பயம், குற்ற உணர்வு, சகிப்புத்தன்மை இன்மை போன்ற எதிர்மறை விளைவுகளும் ஏற்படலாம் என்பதை காட்டுகிறது. அதான் நாங்கள் காட்டுகிற முறையில தான் அந்த குழந்தைகளுக்கு அந்த அன்பு பொழியக்கூடிய வாய்ப்பு வருகிறது. அதாவது நம்பிக்கை என்ற உள்ளடக்கமும் குடும்பம், சமூக சூழல், கற்பிக்கும் முறை ஆகியனவற்றை பொறுத்துத்தான் இந்த கடவுள் நம்பிக்கை ஒவ்வொரு பிள்ளைகளிடமும் மாறுபட்டு காணப்படுகின்றது. முடிவாக நாங்கள் சொல்ல வேண்டுமென்றால், கடவுள் நம்பிக்கை தானாக எளியவர்களிடம் வந்து சேர வேணும். ஒரு நாளும் பயப்படுத்துவது இல்லை என்பதை அவர்கள் உணர வேணும். அது அறிவை நாங்கள் வளர்ப்பதும் இல்லை, சமயத்தை நாங்கள் அவர்களுக்கு பூத்துவதும் இல்லை. நாங்கள் சொன்ன அறிவுரையின் நிமித்தம் அவன் மனதில உணர வேணும். அதாவது ஒரு கற்ற மாணவன், நாங்கள் கற்பிக்கிறோம், ஆனால் அவன் கற்றுக்கொள்ளுகிறான். அவை கற்றுக்கொள்ளும் போது அந்த மாணவன் மனதில எடுக்க வேண்டும். எப்படி கற்பிக்கப்படுகிறது, அது எப்படி புரிந்து கொள்ளப்படுகிறது என்பதே அங்க முக்கியமாக இருக்கும். ஆகவே பயத்தை அடிப்படையாக கொண்ட நம்பிக்கைகள், சிந்தனைகளை நாங்கள் குறைத்து அன்பு, ஆராய்ச்சி, கேள்வி, பொறுப்பு ஆகியனவற்றை ஊக்குவிக்கும் நம்பிக்கைகளையும் அறிவையும் ஆளுமையுடைய கதைகளையும் கூறி அவனை ஆளுமையுடைய மாணவனாக வளர்க்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. இதனால் தான் அவர்கள் நல்ல ஒரு மனநிலையில அந்த கடவுளை வழிபடக்கூடிய நிலையை நாங்கள் உருவாக்கலாம். கடவுள் எப்போதும் உன்னோடு தாண்டே இருப்பார். நாங்க சொல்லுவோம், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், பார் உன்னையே பார்த்து கொண்டு இருக்கிறார் கடவுள் என்று சொன்னமென்றால் அவன் கொஞ்சம் பயப்படுவான். அதுல பக்தியும் வரும். இப்ப நாங்க சொல்லுவோம், நீ என்னதான் செய்கிற, நீ களவெடுக்கிற, ஆனா இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான், உனக்கு அந்த தண்டனையை தருவான் என்று சொன்ன உடனே விளங்கும். கடவுள் எப்போதும் உன்னை கண்காணிக்கிறார் என்று பயமுறுத்தினால் அது அச்ச உணர்வையும் குற்ற உணர்வையும் உருவாக்கலாம். ஆனா கடவுள் நீ பார்த்து கொண்டிருக்கிற, நீ எதுவும் கூடாம செய்தால் நீ தான் தண்டிக்கப்படுவ என்று அன்போட நாங்கள் சொல்லும் போது அவன் அதை ஏற்றுக்கொள்வான். கடவுள் அன்பின் அடையாளம். தவறு செய்தால் திருத்திக் கொள்ளலாம், கற்பித்தால் அது தன்னம்பிக்கையும் பொறுப்புணர்வையும் வளர்க்கும். இப்ப கடவுள் நம்பிக்கை எங்களுக்கு அடையாளம். ஒரு கடவுள் நம்பிக்கையாக செய்கிறார் என்று சொல்லுவோம், அது ஒரு அன்பின் அடையாளம். அது நீங்கள் தவறு செய்தால் திருத்திக் கொள்ளணும். ஆனால் நாங்கள் கற்பிக்கப்படும் போது தன்னம்பிக்கையும் பொறுப்புணர்வும் உங்களுக்கு நன்றாக வளரும். இறைநம்பிக்கை நன்றாக வளர்ந்தால் உங்கள் மனதில அமைதி வரும். அமைதி வரைக்கும் ஆழமான கல்வி பதியும். ஆழமான கல்வி பதிந்தால் அறியாமை நீங்கும், அறிவு வளரும், ஆளுமை வளரும், முன்னேற்றம் உயரும். ஆகவேதான் நீங்கள் முன்னேற்றகரமாக வாழலாம் என்பது மாணவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். இப்ப நாங்கள் நிறைவாக வருகிறோம். இன்றைய அந்த கடவுள் நம்பிக்கை கதைகளும் அல்லது கடவுளை பற்றின விடயங்களும் பிள்ளைகளுக்கு சொல்லும் போது
நாங்க சொல்லுற முறைகளில சொன்னால் அந்த குழந்தைகள் வந்து ஏற்றுக்கொள்வார்கள். ஆகவே அங்க நாங்கள் கொஞ்சம் பயமாக சில விடயங்களை சொல்ல வேண்டிய தேவையும் இருக்கிறது. பயமற்று நாங்கள் மனதை வளர்க்கக்கூடிய விடயங்களிலும் அவர்களை ஊக்கப்படுத்தலாம், தன்னம்பிக்கை பொறுப்புணர்ச்சியை ஏற்படுத்தலாம். ஆகவே இங்கே வந்து நாங்கள் இப்ப பயம் பக்தியை தருகிறது என்று சொன்னார்கள். அதுபோல பக்தி அறிவை வளர்க்கின்றது என்றதும் உண்மை, பக்தி மனதை வளர்க்கின்றது என்றதும் உண்மை. ஆகவே இறை வழிபாட்டை அந்த மாணவனுக்கு ஏற்படுத்தி ஒழுக்கம் உள்ளவனாக வாழ வேணும் என்ற ஒரு நம்பிக்கையும், அறிவு ஆற்றலோட வாழ வேணும் என்ற 2வது நம்பிக்கையும் அவனுக்கு இருக்க வேணும் என்றால் உண்மையிலேயே கடவுள் நம்பிக்கை வந்து எப்போதுமே அந்த மாணவர்களுக்கு இருக்க வேணும். அந்த வகையில் இன்றைய தலைப்பு சற்று பயம் அவர்களுக்கு ஏற்படுத்தி ஒரு பக்தியை ஏற்படுத்தி, அதே நேரம் பாட முடியாது, பயத்தை ஏற்படுத்தி கொஞ்சம் தள்ளி கிடக்குது, பயத்தை ஏற்படுத்தி பக்தியை ஏற்படுத்தி நாங்கள் அவர்களுக்கு வாழ வைத்தோமாயின் அந்த மாணவர்கள் இன்றும் சிறப்பான மாணவர்களாக வருவார்கள். ஆகவே கடவுள் நம்பிக்கைகளை நீங்கள் நல்ல அன்பின் வழியாக, கருணை வழியாக போதியுங்கள், அல்லது கருணை வடிவாக அவர்களுக்கு சொல்லுங்கள். நிச்சயம் அவர்கள் நன்மை பெறுவார்கள். எனவே கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் பயத்தையும் கொஞ்சம் நம்பிக்கைகளையும், அதாவது கொஞ்சம் அறிவு நம்பிக்கைகளும் வளர்கின்றது என்றதுதான் இன்றைய எங்கட தீர்ப்பாக இருக்கின்றது. அதற்காக முற்றுமுழுதாக பயன்படுத்தப்படாது. கடவுள் நம்பிக்கை எப்போதும் அறிவையும் ஆன்மீகத்தையும் பலப்படுத்துகிறது என்பதுதான் உண்மையான தத்துவம். அதே நேரம் அன்பை பொழிய வைக்கிறதுக்கு ஆழமான கடவுள் நம்பிக்கை தேவை என்பதையும் கூறி இன்றைய பட்டிமன்றம் நிறைவுக்கு வருகிறது. நன்றி, வணக்கம்.